சிறப்பு சிந்தனை உரையில் இன்று ராஜேந்திரன் அவர்கள் இன்று நம்முடைய சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். அவர்கள் மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களை பற்றிய சிறு அறிவிப்புகள். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ராஜபாளையம் பூர்வீகமாக கொண்டவர். தற்பொழுது சென்னையில் வசித்து வருகிறார். ஐயா அவர்கள் டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ், டிப்ளமோ இன் யோகிக் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், டிப்ளமோ இன் ட்ரெடிஷனல் ஹெல்த் சயின்ஸ், நேச்சுரோபதி அவர் சேவை செய்து வருகிறார். 15 வருட ஆரோக்கிய உணவு முறை, இயற்கை, மூலிகை, பாரம்பரியம், யோகா மற்றும் வாழ்வியல் முறையில் அவர் சிகிச்சை அளித்து வருகிறார். ஆன்மீக சத்சங்கள், பள்ளிகளில், கல்லூரிகளில், யோகா மையம், அறக்கட்டளை, ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம், ராஜபாளையம் அரவிந்த ஆசிரமம் ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள், செய்முறை பயிற்சிகள் அளித்து வருகிறார். அவர்களை நற்சுவை ராஜேந்திரன், ராஜேந்திரன் தானானந்தா என்ற மற்ற பெயர்கள் இவர்களின் சேவையை பாராட்டி ரோட்டரி கேடயம் வழங்கியுள்ளது. ஐயா அவர்கள் அரவிந்த் ஹெர்பல் நிறுவனத்தின் இயற்கை வாழ்வியல் ஆசிரியராக ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தி வருகிறார். செய்முறை பயிற்சிகள் பல்வேறு மக்களுக்கு இலவசமாக அருளி கொண்டுள்ளார்கள். இந்த பயிற்சியானது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் மற்றும் 6 நாட்கள் பயிற்சியாக இயற்கை வாழ்வியல் முகாம் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அருளி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஆரோக்கிய வாழ்வியல் சிந்தனை உரையாக மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இந்த தலைப்பிலே தன்னுடைய மேன்மையான கருத்துக்களை நமக்கு அருள உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்தயோக அருட்தொண்டர் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க துவங்கலாங்க ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. நம் தாய் தந்தையரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஆசிரியர் இறைவனுடைய பேராற்றல் கணையால் இந்த தருணத்திலே தமிழ் ஆனந்த வாழ்வியல் என்ற அமைப்பின் மூலியமாக இறைவன் இந்த கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பை என்னுள்ளிருந்து உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களோடு ஆனந்த வாழ்க்கையாக வாழ வழிவகுக்கும் என்று நம்பி அவனே தான் பணிந்து அவனே இங்கே உங்களுக்கு கொடுப்பதாக உரையாற்றுவதாக பாவித்து இந்த உரையை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு சிறப்புரையாக மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை. இன்றைய தலைப்பிலே போக வாழ்க்கை, போக வாழ்க்கை, மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்ற 3 பிரித்திருக்கிறோம். இதை நாம் எந்த வாழ்க்கை முறையை நாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், எந்த வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் சில கருத்துக்களை உங்களுக்கு உரையாற்றிவிட்டு அது பின் உங்கள் கேள்விகள் மூலியமாக ஆன உரையை தருகின்றேன். என்னுடைய அனுபவங்கள் வைத்துக்கொண்டு என்னுடைய பல மகான்களையும் குருமார்களும் சந்தித்து அவர் உரையாடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய புரிதல் மூலியமாக இங்கு உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன். இந்த மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை. மோக வாழ்க்கைனா என்ன? மோகம் என்றால் என்ன? போகம் என்றால் என்ன? யோகம் என்றால் என்ன? நீங்க எல்லாருமே ஒரு ஆன்மீக வழியிலே கண்டிப்பா பயணித்துக் கொண்டிருப்பதா எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் என்னோடு இருந்து இறைவன் எதை கொடுக்கும் என்றான் என்பதா இப்போது உரை. மோக வாழ்க்கை என்பது இன்னைக்கு எல்லாருமே சர்வசாதாரணமா வாழ்கின்ற
ஏன் 80% மேல் வாழக்கூடிய வாழ்க்கை. மோகம் என்றால் அடிமை வாழ்க்கை. மோகம் என்றால் அடிமை. நாம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், சரியா தவறா, வாழ்க்கைக்கு உகந்ததா என்ற எந்த சிந்தனைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் யோசிக்காமல் அதிலே கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்வில் முறை அமைத்துக் கொண்டு அது ஏன் எதற்கு என்ற ஒரு சிந்தனைக்கோ கேள்விக்கோ அடுத்தவர் சொன்னா கூட அதை கேட்கின்ற மனநிலை இல்லாமல் தனக்கு எது தோணுகின்றதோ எது சுகமோ எது அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் எதுவாயிருந்தாலும் அதையெல்லாம் அணிவித்துக் கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் நாம் மனம் எங்கே செல்கின்றதோ, எதை நோக்குகின்றதோ, எதை அடிமைப்பட்டிருக்கின்றதோ அதையே வாழ்ந்து வாழ்ந்து ஒரு கழிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. அவர் அறியாமை சொல்லலாம். இந்த மோகத்திலே நாம் சுகமா வாழ்வதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கின்றது. மோகம் இல்லாமல் எதையுமே நாம் இயங்குவது இல்லை. 80% மக்கள் ஒரு மோகத்தினாலே உந்துதல் ஏற்படுகின்றது. அது இல்லை என்றால் என்ன வாழவே முடியாது. இப்படி நீங்கள் எது எதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய சூழலா இருக்கலாம், குடும்ப சூழலா இருக்கும், நண்பர்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம். இவர்கள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, இது இல்லை என்றால் நான் இருக்க முடியாது. இப்படி எந்த எண்ணத்தில் நீங்க விதைத்துக் கொண்டு அதன் அடிப்படையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது மோக வாழ்க்கை. அது எப்பேற்பட்ட வாழ்க்கை என்றால் காணல் நீர் போன்றது. காணல் நீர் நீங்கள் பார்க்கின்றீர்கள், பார்க்க முடியும். ஆனா அது அனுபவிக்க முடியுமா? காணல் நீரை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியுமா? தாகம் அடங்குமா? அதை காணல் பார்த்த உடனே அதை நீ குடிக்க முடியுமா? அதை குளிக்க முடியுமா? எதையுமே நீ செய்ய முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் மோக வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நீங்கள் இந்த மோக வாழ்க்கை காணல் நீர் இருப்பது எப்படியோ நம்மளையோ அப்படி இல்லாமல் அது ஒரு உண்மையாக நினைத்துக் கொண்டு அணிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். கேட்டானா நான் அணிவிச்சிட்டு இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், அதே பயங்கரம், எப்படி சுகம் தெரியுமா? அப்படிங்க இந்த புலன் வழியா வரக்கூடிய புலன்களை மட்டுமே முடிவா வைத்துக் கொண்ட பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்வது, சுவைப்பது, இந்த பரிசம் அணிவிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்க முடிவாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கிய ஒரு வாழ்வியல் முறையாக ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கு என்ன? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே இல்லை. ஒரு மான் இருக்கின்றது, அந்த மானுக்கு பயங்கரமான தாகம் இருக்கின்றது, தண்ணி அருந்த வேண்டும். ஆனால் அந்த ஒரு தொலைவிலே ஒரு காணல் நீரை பார்க்கின்றது, உடனே சந்தோஷம், காணல் நீர் வந்துவிடும், வேகமா ஓடி செல்லும். ஆனா இங்க இருக்குமா? குடிக்க முடியுமா? அப்பொழுது தின தூரம் பார்க்கும், அங்கே காணல் தெரிகின்றது, ஓடும். அங்க கிடைக்குமா? ஓடி ஓடி ஏற்கனவே இருக்கின்ற தாகம் இன்னும் அதிகமாகி கடைசியை கிடைக்காமலே அது மடிந்து விடுவது போலதான் நாம் மோகத்தினால் வரக்கூடிய புலன் வழியாக வரக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு புலன் வழியாக வரக்கூடிய புரிதல் வைத்துக் கொண்டு நாம் ஓடி 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 ஏதோ கிடைப்பதாக, அங்கே தாகம் தணிப்பதாக, ஏதோ வாழ்க்கையை நிறைவடைந்து விட்டதாக நினைத்து நினைத்து ஓடுகின்ற வாழ்க்கையில் இதுவரை யாருக்காவது அப்படி ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம் என்பது கிடைத்திருக்கின்றதா? நீங்கள் ஒவ்வொரு கற்பனையோடு வாழ்க்கை, ஒரு ஆசையோடு வாழ்க்கை,
ஒரு பயத்தோட வாழ்க்கை, ஒரு வெறுப்போட வாழ்க்கை, எதிர்பார்ப்போட வாழ்க்கை. இந்த 4 தான் உங்களுடைய புலன் அறிவிலே தென்படுகின்றது. இந்த புலன் அறிவை வைத்துக் கொண்டு, புலன் அனுபவம் வைத்துக் கொண்டு நீங்க முடிவான வாழ்க்கை எல்லாம் மோக வாழ்க்கை. இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு சனமும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய மனதில் ஓடுகின்ற, நினைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம், அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் உண்மையாக நினைத்து, அதை அடைய நினைத்து, அங்கு எது உங்களுக்கு நிறைவடைந்தது, தீர்ந்தது, முடிவானது ஏதாவது இருக்கின்ற என்பது உறுதியா சொல்ல முடியுமா? ஒரு மோகத்திலே, ஒரு ஆசையிலே, ஒரு வெறியிலே நீங்கள் அந்த ஒரு அனுபவிக்கின்ற எந்த உணவாகட்டும், பொருளாகட்டும், விஷயங்களாகட்டும், அது அனுபவித்தீர்களா? உதாரணமாக ஒரு உணவை எடுத்துக்கொள்வோம். பிடித்த உணவு, கற்பனைக்கு நினைச்சாலே அப்படி எச்சு ஊறிடும். அப்பவே உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். விருந்துக்கு போனா கூட பாருங்க, அந்த விருந்திலே உங்களுக்கு பிடித்த உணவும் இருக்கின்றது, பலவித உணவுகள் இருக்கின்றது. அதுல பிடித்த உணவு இருக்கும். பாயாசமே எடுத்துக்கொள்ளுங்கள், அது பிடித்த உணவு. ஆனால் நீங்க எடுத்தோன்னு பாயாசப்பட மாட்டாங்க இல்லையா? அந்த விருந்திலே முதல்ல உங்களுடைய சுத்திக்கு எல்லாமே வெஞ்சனங்களை வைத்து விட்டு, சோறை வைத்து விட்டு, சாம்பாரை ஊற்றிடுவாங்க. ஆனால் உங்கள் நினப்பு எல்லாம் எங்க இருக்கின்றது என்றால் பாயாசத்தின் மேல். அப்பொழுது அந்த உணவை நீங்கள் உண்கின்ற பொழுது அங்கே அணிவிக்க முடியுமா? அந்த சாம்பார் ஊத்துகின்ற உணவை அணிவிக்க முடியுமா என்றால் உங்கள் மனமெல்லாம் இங்க மோகத்திலே அந்த பாயாசத்தின் மேல் இருக்குமே தவிர, அந்த சனத்திலே இன்னைக்கு சாம்பார் வந்திருக்கின்ற அந்த சுவையை உங்களை அணிவிக்க முடியுமா? சரி, எங்கேயாவது வந்துட்டு இருக்கோம், வேகமா சாப்பிடுவோம், அவசரமா சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வருவான்? ரசம் கொண்டு வருவான், மோர் கொண்டு வருவான், பாயசம் கடைசியா வரும். சரி, பாயசம் வந்து விட்டது, அதையாவது ஒழுங்கு அனுபவிப்போமா? அது இருந்து நிதானமா அனுபவிக்க முடியுதா? உடனே உள்ள போட்டு படக்கு அப்படியே பிடிப்போம். இன்னொரு முறை வாங்க வேண்டும் சொல்லி இன்னொரு முறை வாங்கி வரும், ஊத்திட்டு போயிடுவான். திருப்பி பார்ப்போம் பாயாசம் திருப்பி வருமா? காலியா போயிருமா? கிடைக்குமா? ஒரு டம்ளர் ஊத்தி வச்சுக்கலாமா? அது எந்த அளவுக்கு நாம் உடம்புல தேவை, அந்த உணவு நமக்கு செரிக்குமா? அந்த உணவுல பக்க விளைவு ஏதாவது இருக்குமா? நாங்க சாப்பிட்ட பிறகு அதனால அனுபவிக்கக்கூடிய அடுத்த ஒரு வேதனை இருக்காதா? அது போதும், அது சரிதானா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிந்தனைக்கு உட்பட்டு உங்களால் சிந்திக்க முடிகின்றதா? அப்படி பாயாசம் கிடைத்த ஏற்கனவே இயக்கத்தில் எதை அனுபவிப்பதில்லை. பாயாசம் கிடைத்தால் அதுவே நிதானமாக இருந்து ருசித்து அனுபவிப்பதில்லை. மீண்டும் கிடைக்குமா என்ற இயக்கத்திலே போகிறோம். அப்ப இந்த பாயாசத்தை அனுபவிக்கல, ஏதோ ஒன்றை மீண்டும் உங்களுக்கு அந்த இயக்கத்தில் தான் போய் அனுபவிக்க தொடங்குறேன், ஆனா அனுபவிக்கவில்லை. இதுதான் நீங்கள் மோகத்திலே உங்களுடைய காணல் நீர் போன்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்க தேர்ந்தெடுத்து போயிட்டு செய்யுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க குழந்தை பருவத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தெரிந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைத்ததெல்லாம், மன ஓட்டத்தில் நினைத்ததெல்லாம் நீங்கள் முழுமையாக அணிவிக்க முடிகின்றதா? கிடைத்ததெல்லாம் அணிவிக்க முடிகின்றதா? மோகத்திலே அந்த ஆசை வெறி மோகம் வந்து விட்டால் அங்கே உங்களுடைய கண் காது மூக்கு எதுவுமே மறந்துதான் போகும். ஒரு ஆர்வத்துல, ஒரு வேகத்துல அந்த உணவானது கெட்டு விட்டதா அல்லது எவ்வளவு நேரம் சமைத்தது, எந்த வகை உணவு அப்படின்னு கூட யோசிக்க விடாது. இப்படிதான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள், அது உணவாகட்டும், உணர்வாகட்டும், உறவுகளாகட்டும், அல்லது நீங்க அனுபவிக்கக்கூடிய தொழிலாகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோகத்துல, ஒரு கற்பனையில, இறந்த எதிர்காலத்துடைய ஒரு வேட்கை, இவைகள் எல்லாம் உங்களுக்குள் மோகமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த மோகம் எப்படி புரிந்து கொள்வது என்றால்,
அது ஒரு ஆசை இருக்கா பாருங்க, அது ஒரு பயம் இருக்கா பாருங்க, அது ஒரு விருப்பெருப்பு இருக்கா பாருங்க, அது எதிர்பார்ப்பு இருக்கா பாருங்க. இதெல்லாம் மோகத்தின் அடிப்படையாகத்தான் வெளிப்படுகின்றது. அதுவே அழுத்தமாயிருக்கிறது. கிடைக்காது, கிடைத்தாலும் அணுவிக்க தெரியாது, அணுவித்தாலும் நிறைவு தெரியாது, மீண்டும் மேலும் அதிலேயே விழுந்து கிடைக்கின்ற ஒரு நிலைதான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது. அப்போ நான் மோகத்தில் இருக்கின்றேன், அடிமையா இருக்கின்றேன். அடிமையா இருக்கின்றேன். எத்தனை பேருக்கு உணவுல அடிமையா இருக்கிறீங்க? இன்னைக்கு பொதுவா பார்த்தா உணவுல புரோட்டா அப்படிங்கிற ஒரு இதா இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கின்றது. போக பொருள் எல்லாம் இருக்கின்றது. ஆணுக்கு பெண் மேல் மோகம், பெண்ணுக்கு ஆண் மேல் மோகம். அப்போ தன்னை இழக்கிறீர்கள். அந்த அடிமைத்தனத்தால் தன்னை இழந்து விடுகிறீர்கள். தன்னை சுயத்தை மறந்து விடுவீர்கள். சார்புங்கிறது விட்டு விடுகின்றது. அப்பொழுது நீங்க ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனமாக மாறிவிட்டீர்கள். அடிமையா இருக்கத்தான பிறந்திருக்குமா? அப்பொழுது நமக்கு சிந்தனையில வாழ்க்கைய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை கற்பனையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கற்பனை என்பது ஒரு பகல் கனவுதான். அப்ப கனவிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளவு விஷயம் கனவு நடக்குது, அது அனுபவிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அனுபவிச்சீங்களா? இன்பமோ துக்கமோ அனுபவிச்சீங்களா? ஆனா அனுபவித்த மாதிரி ஒரு மயக்கம், ஒரு நினைவு, ஒரு காட்சி கிடைச்சது வாஸ்தவம் தான். ஆனால் அனுபவிக்கப்பட்டதா? இப்படிதான் நீங்கள் உங்களுடைய மன இயக்கத்திலே இருந்து கொண்டு, அது மோகமாக நிலையில இருந்து கொண்டு அணுகின்ற ஒவ்வொரு பொருளும் அங்கே நீங்க அனுபவிக்கப்படவில்லை, அதுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களை ஆட்டி படைக்கின்றது. அப்ப ஆட்டி படைத்து விட்டால் அங்கே நீங்கள் அடிமையா இருந்து கொண்டு அது உங்களை ஆட்டி படைக்கின்றது என்றால், நீங்கள் ஒரு ஆறு அறிவு கொண்ட மனிதனாக இருக்கின்ற நீங்கள் ஒரு ஜடமான அல்லது உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளையும் சரி, உங்களை ஆட்டி படைக்கின்ற, உங்களை அடிமைப்படுத்துகின்ற நபர்கள்ட்டையும் சரி, நீங்கள் மோகத்தால் நீங்கள் அவற்றை கீழ் நிலையில் இருந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழ்வது, அணிவிக்கிறது என்று தெரியாமல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாதறிவுடைய மனிதத்தன்மைக்கு உண்ட ஒரு நிலை அப்படி விட்டுவிட்டு மனம் என்ற ஒரு கற்பனை ஓட்டத்திலே காணல் நீரை எப்படி அணிவிக்க முடியும், சாப்பிட முடியும், அதை குளிக்க முடியும் என்று உணர்வோடு நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அதை முழுமையா அணிவிக்கப்படவில்லை. அது உங்களை அணிவிக்கின்றது. இல்லாத ஒன்று, கற்பனையா இல்லாத ஒன்று உங்களுக்கு அணிவித்துக் கொண்டிருக்கின்றது மனம் மயக்கத்தால், அறியாமை என்ற போர்வையிலே. அப்போது இதிலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும், மேம்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நீங்கள் அங்கே வரக்கூடிய அந்த சில அன்பர்கள் எல்லாம் எங்க போயிடுறாங்க? ஒரு போகத்துக்கு போயிடுறாங்க. இது மோகங்கிறது எந்த சிந்தனைக்கு உட்படாமல் மனம் மட்டுமே அங்க இயக்கத்தை கொடுத்து ஒரு அடிமனைத்தனத்திலே புலன் வழி மட்டுமே முடிவாக தீர்மானித்துக் கொண்டு அங்க செல்கின்ற ஒரு வாழ்வு. அதுல இருந்து விடுபட வேண்டும், அதுல அடிமைப்பட்டு விடக்கூடாது. இதனால் நமக்கு இன்பம் என்ற பெயரிலே ஒரு மயக்கத்திலே அங்க துன்பம் தான் வருது. துன்பகரமான வாழ்க்கை, அது இன்பகரமான வாழ்க்கை அல்ல. நாக்கு ருசியா தான் இருக்கு, 4 இஞ்சு நாக்கு ருசியா தான் இருக்கு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டதா இருக்கு. ஆனா 4 இஞ்சுக்கு தாண்டி போகின்ற பொழுது அது எவ்வளவு வேதனை கொடுக்கின்றது. அதே போலதான் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு உறவுகளிலும், உணர்வுகளிலும் அங்கே ஒரு துன்பத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர, அது கொடுக்கப்பட்டதெல்லாம் இன்பமல்ல, அது துன்பம்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு மயக்க மோகத்துல நீங்க போகின்ற வாழ்க்கையை இருந்து நீங்க விடுபடவும் போது, புரிந்து கொள்ளும் போது நீங்க விடுபட்டு வாழ்க்கிற வாழ்க்கை அடுத்த வாழ்க்கையை ஒரு போக வாழ்க்கை. இந்த போக வாழ்க்கை கூட ஓரளவுக்கு சரியாத்தான் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் போகிப்பவர், அணிவிக்க பறந்தவர்கள்.
அவர்கள் எப்பயுமே ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை சரியா தவறா என்று சில விஷயங்களோடு அதை சரியா வாழ்க்கை அமைத்துக் கொண்டு எந்த சிரமமும் இல்லாமல் முன்பின் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் ஒரு ஆய்வுக்குட்பட்டு அது கொண்டு ஆசிரியர்கள் படிப்பெண்ணை புரிந்து கொண்டு வாழ்கின்ற இந்த உலகத்திலே நான் சிறந்த மனிதனாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கணும். அவங்கதான் போகத்தை வாழக்கூடியவர். அவர்கள் எதுவுமே ஒரு லிமிட்டாக எது சாப்பிட்டாலும் சரி ஒரு லிமிட் இருக்கும். ஏன்னா இதை தாண்டி சாப்பிட்டா கண்டிப்பா உடல் ரீதியா பிரச்சனை இருக்கும். அப்படி தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் அது போக வாழ்க்கையை வாழ்றாங்க. அது ஓரளவுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு சரி சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். அவர்களுக்கு துன்பம்ங்கிறது பெருசாக வராது. ஏன்னா அவங்க வருமுன் காப்பத்தை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உலக வாழ்க்கையோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த போக வாழ்க்கையாவது நம்ம வாழ பழக வேண்டும். நம்ம பிடித்த உணவா இருக்கலாம். ஆனால் அதை எவ்வளவு சாப்பிட்டால் எந்த அளவுக்கு சாப்பிட்டால் தேவறிந்து அளவறிந்து முறையறிந்து சாப்பிடக்கூடியவளாக இருப்பார். எண்ணங்களை எப்படி வைத்துக் கொண்டால் நான் இதோடைய பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ முடியும் இந்த சமுதாயத்திலே என்று ஒரு புரிதல் இருக்கும், ஒரு நெறி இருக்கும். இது போகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையானது நீங்கள் ஒரு மனிதனா வாழ்வதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள்தான் இந்த மோகத்தில் விழுந்து விடாமல் ஒரு நெறிமுறையை பின்பற்றி அவங்க உடற்பயிற்சி இருக்கும், உணவுமுறை சரியா இருக்கும், நல்ல உறக்கம் இருக்கும், வேலைகளை அவர்கள் சரியாக செய்வார்கள். எந்த காரியத்திலும் அவர்கள் சீரியஸ் ஆவதில்லை, சின்சியரை கடைபிடிப்பார்கள். எந்த சீரியஸ் ஆக மாட்டாங்க, சின்சியர் இருப்பாங்க. சின்சியர் கடைபிடிச்சாலே நம்ம சீரியஸ் ஆகுமா, சீரியஸ் ஆயிட்டா சின்சியர் போயிடும், சின்சியர் இருந்தா சீரியஸ் வராது. இதெல்லாம் புரிந்து நாலு மக்களை புரிந்து வாழ்வியலை புரிந்து தத்துவங்களை புரிந்து அவர்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு மோக வாழ்க்கை அழைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைச்சு 15% இருக்கிறாங்க. அவர்களால் தனக்கும் தொந்தரவு இல்லை, மற்றவங்க தொந்தரவு வராது. இப்படி ஒரு நெறியோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மோகத்துவக்கூடிய வாழ்க்கையாக வாழ்கின்ற வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியும் சில பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்ப மோகத்திலிருந்து என்ன வரணும், மோகத்திலிருந்து போகத்துக்கு வரணும். அப்ப எடுத்த உடனே நீ மோகத்தை விடு, நீ தொடாத வைக்காதன்னா அது மனம் கேட்காது. ஏன்னா மனதை அவர்கள் ஒரு செமைப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி மனதை தன்னோடு வசப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை விட்டுட்டு இருக்க முடியாது. மனம் அவ இயக்கத்துக்கு கொடுத்துதான் இருக்கும். ஆனால் புத்தி அவர்கிட்ட என்ன இருக்கும், இந்த மனம் சார்ந்த புத்தி இருக்கும். புத்தி சொல்வதை மனம் கேட்கின்ற ஒரு நிலை கொண்டு வருவார். இப்ப பொதுவா மோகத்துல உள்ளவங்க என்ன இருக்குன்னா, மோகத்துல உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னா, உதாரணமாக ஒரு குரங்காட்டி எடுத்துக்கணும். குரங்காட்டி கையில கம்பு இருக்கும், ஒரு கம்பு இருக்கும். அந்த குரங்கோடைய கயிறு, ஆட்டி வைக்கிற கயிறு இருக்கும். அது அவன் சொல்லுவான், குரங்காட்டி சொல்றான், அட்ரான்னா என்ன பண்ணுது, அது பல்ட் அடிக்கும், சொல்றது கேட்கும், பல வேலைகளை பண்ணுது. இப்ப பார்த்துருப்பீங்க. அந்த மோகத்துல வாழ்க்கையா எதுவா இருக்குன்னா, குரங்கு கையில கம்பு இருக்கு, பிடி இருக்கு. நம்ம மனுஷன் கையில என்ன இருக்கு, அதோடைய கழுத்துல செயின் இருக்கு. இது ஆட்டி படிக்கிறது யாரு, மனம். இப்ப மனம் சொல்லி அட்ரான்னா 6 அறிவு படித்த மனிதன் பல்ட் அடிச்சான்னா அது மோக வாழ்க்கை.
மோகத்து போயாச்சு, மனசுக்கு அடிமையாச்சு. மன கற்பனைக்கு தான் கற்பனை வாழ்க்கை வாழும். அங்க எதுவுமே அணுவிக்க தெரியாது, அணுவிக்காது. ஆனா அணுவிச்ச போல் தன்னை நினைத்துக் கொள்ளும், அணுவிச்சிருக்காது. ஆனால் இந்த போக வாழ்க்கையாக வாழக்கூடியவங்க எப்படின்னா, அந்த குரங்குங்கிற மனம் என்ற குரங்கை திறம்பட கையாண்டு அந்த சங்கிலி போட்டு கயிறை வச்சுக்கிட்டு எங்க கம்பு வச்சுட்டு நான் சொல்வது நீ கேளு, நான் எவ்வளவு சொல்றேன் அவ்வளவு யூஸ் பண்ணணும், அவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறத உங்க மனதை உங்க கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்ப நீ போக வாழ்க்கை வாழ்ற. அப்படி போக வாழ்க்கையும் நமக்கு சரிதானா, சரியான முறைதான பார்த்தா அதுவும் அங்கே ஒரு குறை இருக்கின்றது. நீங்கள் மோகத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம், ஆரோக்கியத்தில் வாழலாம். ஆனால் நீங்கள் அன்பின் அம்சமா இருக்கிறீர்களா, ஆனந்த சொருபியா இருக்கிறீர்களா, இங்க வரும்போதுதான் அது குறையுது. அது போகமும் ஒரு நோய், போகமும் நோய் தான். நீங்க கூட நீங்க இந்த நடைமுறையில பாத்தீங்கன்னா, ஒருவேளை என்பவன் யோகி, 2 வேளை என்பவன் போகி, 3 வேளை என்பவன் ரோகி, 4 வேளை என்பவன் துரோகி. அப்போ மோகத்தில் உள்ளவங்க, மோகத்துல அடிமைப்பட்டவங்க, மோகத்துல மயங்கி விழுந்தவங்க, அவங்க துரோகம் பண்ணிக்கிறாங்க. தன் உடம்புக்கும் துரோகம், மற்றவங்களுக்கும் துரோகமா மாறிக்கிறாங்க. இது மோகத்தால் விழுந்து கோமா ஸ்டேஜ் நிலை. அவங்க எல்லாம் அறிந்து புரிந்து இருந்தும் கோமா ஸ்டேஜ் மாறுதான். ஏன்னா அவனிக்க மாட்டாங்க அந்த மயக்கத்துல. அடுத்த 3 வேளை சாப்பிடுறதுங்கிறதே நோய், ஒரு நோய். அப்ப 3 வேளை சாப்பிட்டாலே நோய். அப்ப நோய் கண்டிப்பா ரோகியா இருப்பீங்க, நோயால் தான் இருப்பீங்க. அது போகம்தான், மோகம்தான். இந்த போகங்கிறது 2 வேளை உண்பவன். அப்ப என்னன்னா வாழ்க்கையில எப்படி நான் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறது, 2 வேளை சாப்பிட்றதா போதும். இதானே உயிர் வாழ இயங்கணும். உயிர் வாழ்வதற்கு ஒரு வேளை உணவு, இயங்குவதற்கு ஒரு வேளை உணவு, அப்ப 2 வேளை போதும். அப்படிங்கிற நெறிப்படுத்தி கொடி வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை நல்லா வாழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிதலோ, ஒரு அன்பின் வெளிப்பாடோ, ஒரு ஆனந்தமும் அவங்களுக்குள்ள இருக்குமானா இருக்காது. ஏன்னா வாழ்வியல் முறையில ஒரு பற்று இருக்கும், வாழ்வு நெறியிலேயே பற்று இருப்பாங்க. சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடும். இந்த மனசுக்கு நல்லவன் கெட்டவன்ங்கிறது தெரியாது. நீ அழுத்தம் கொடுத்து விட்டால், நீ ப்ரெஷர் பண்ணிட்டேனா, நீ நல்லவங்க தான், நல்ல வாழ்க்கை முறை வாழ்றீங்க, நான் சரியா வாழ்ந்துக்கிட்டு, சரியா நெறிப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் பண்போகம் ஒழுக்கத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு அழுத்தமாக இருந்தால் அதுவும் ஒரு விதமான பாதிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. இன்னைக்கு பார்க்கலாம், எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, சரியா வாழ்வாங்க, அவர்களுக்கும் மன அழுத்தத்துல ஒரு நோயாவது உடல் பாதிப்புல ஆட்கொண்டிருப்பார்கள். நீங்கள் கவனிச்சிருப்பேன், பார்த்திருப்பேன், நான் பார்த்திருப்பேன். ஆனா வாழ்க்கை முறை கட்டாதான். ஆனால் மனத்தை பூர்ணமான நிலைக்கு அவங்க அடைய முடியல. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மனசை அடக்க முடியுது. ஆனால் மனதை நிர்மூலமாக்க முடிகின்றதா, மனமே இல்லாம செய்ய முடிகின்றதா, மனவுடைய தாக்கம் இல்லாம இருக்கின்றதா? அப்ப மனம் எங்கே என்ன, அங்கே போகத்தில் இருக்கின்றது, மோகத்தில் இல்லை. போகத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு பூர்ண தத்துவத்தை நீங்க உணர முடியாத போதுதான் அங்க எங்க வரணும், யோகத்துக்கு வரணும், யோக வாழ்க்கை வாழும். அப்போ யோக வாழ்க்கை இந்த மோகத்துக்கும் போகத்துக்கும் யோகத்துக்கும் இப்ப நீங்க திருமூலர்ல பாத்தீங்கன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவுல, அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர்,
அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. எனக்கு கரெக்டாலாம் தெரியாது. இதுதான் இதுல பாத்தீங்கன்னா அன்பும் சிவமும் இரண்டென்பர் என்பது ஒரு அறியாத மோகத்தான வாழ்க்கை வாழக்கூடியவருடைய மனநிலை சொல்றார். அவர்கள் அறியாதவர். இது போகத்துல போயிடுச்சு. அறியாமை என்ற நிலையில போகத்தை வாழக்கூடியவங்க உணரவே முடியாது. அன்பை உணர முடியாது, இறைவனை உணர முடியாது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். இதுதான் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மோகத்தில் இருந்து நான் மோகத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் தெரிந்து கொள்கின்ற நிலையாக அவர் அங்கே சொல்லப்படுகின்றார். தெரிந்து கொள்ள வேண்டும், நான் மோகத்தில் இருக்கேன், இந்த மோகத்துல நான் ஆட்பட்டு சிறைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இருந்து விடுபட வேண்டுமே அப்படிங்கிறது ஒரு தெரியுது. பாத்தீங்களா, தெரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா? நீ மோகத்தில் இருக்கிறேன், ஒரு அடிமை இருக்கிறேன், சிக்கி இருக்கேன், சிறைப்பட்டு இருக்கின்றேன், எனக்கு வேதனையா இருக்கின்றது, துன்பத்தை அனுபவித்துக் நான் துன்பத்தை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் சிறைப்பட்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் உணர்கின்ற நிலைதான் முதல் ஸ்டெப்பு. யோக வாஸ்தத்துல யோக வாஸ்தம் ஒரு இது இருக்கு. அது வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்லப்பட்ட விளக்கம். அந்த ராமருக்கு சொல்லப்படும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ ஞானத்துக்கு யோகத்துக்கு வரணும்னா நான் சிறைப்பட்டுள்ளேன், நான் கட்டுப்பட்டுள்ளேன், நான் சங்கடப்படுகின்றேன், இதில் இருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற தீராத வைராக்கிய வேட்கை ஒருத்தவனுக்கு ஒரு கொஞ்சமாவது தெரிதலுக்கு வரணும். அப்பந்தான் அந்த மோகத்திலிருந்து விடுபட்ட நிலை அவனுக்கு ஒரு புத்தி கொஞ்சமாவது வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரும். அப்போது தெரிகின்ற நிலைக்கு நம்ம வரும். அடுத்து புரிகின்ற நிலை, புரிதம், இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்க புரிவதற்கு வரணும். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆர் அறிகளர், அன்பே சிவமாவது ஆர் அறிந்த பின்ன புரிந்த பின். அப்போ ஓரளவுக்கு வாழ்க்கை புரிந்து கொண்டு வாழ்கின்ற மக்கள் அவங்களும் மோகத்திலிருந்து ஒரு போகத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறை மாறுவதற்கு சரியான பாதை தேர்ந்தெடுத்து குறைஞ்சபட்சம் ஆரோக்கியமாக தன்னை வைத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சி இருந்து கொண்டிருப்பார். அப்ப அது போகத்துக்குரிய புரிந்த நிலை. ஆனால் அனுபவத்துக்கு வந்தாச்சா புரிந்தது. அப்ப அன்பே சிவமாய் ஆர் அறிந்த பின் அன்பே சிவமா அமர்ந்திடுவாரே அனுபவ நிலை. இந்த அனுபவ நிலையைத்தான் நாம் என்ன பண்ணோம், யோகத்துக்கு கொண்டு போனோம். இப்ப யோகம்னா என்ன, யோக வாழ்க்கை என்ன, எது உயர்ந்த வாழ்க்கை, எது சிறந்த வாழ்க்கை? போகம் என்பது உலகத்தோடு இயங்குகின்ற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அது யோக வாழ்க்கையா? அப்போ உண்மை புரிந்த வாழ்க்கையா, உண்மை வாழ்க்கையா? அப்போ ஒரு நான் இப்போ உதாரணத்துக்கு காலநிலை பார்க்குறீங்க, காலநிலை தெரியுது, நம்புவீங்களா? நீங்க காலநிலை நம்புவீங்களா, பிடிப்பீங்களா? ஆனா தெரியுது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு வெளிப்பாடு, வெயில் வெளிப்பாடு. ரோட்டை பார்த்தே நீர் தெரியும், ஆனால் அது இல்ல. அப்படி புரியல் இருக்கிறதுனால நீங்க தண்ணியை கண்டுக்கிறதே இல்லை, பார்த்தாலும் தண்ணிய நினைக்கிறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அப்ப எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப உங்களால் பார்க்க முடிகின்றது, ஆனால் அனுபவத்துக்கு இல்லை. அப்ப அது உண்மையா அப்படின்னா அது பொய். அது பொய். நல்லா தெரியும், அது பொய், உண்மை இல்லை. அனுபவத்துக்கே வரல. அனுபவத்துக்கு வரதெல்லாம் நீங்கள், அனுபவத்துக்கு வராததெல்லாம் உங்களுக்கு பொய். கண்ணுக்கு தெரியும், காது கேட்கலாம், ஆனா அனுபவத்துல இல்லையா, அப்ப பொய் தான். சரி, இப்ப நான் இந்த தண்ணி குடிக்கிறேன், இது தண்ணீர், காலநிலை கிடையாது, தண்ணி நான் குடிக்கிறேன். இது உண்மையா?
ஆம், தண்ணி எடுக்க தண்ணி இருக்கு, சலுகை இருக்கு, நான் தண்ணி குடிச்சேன், நனைஞ்சது, தாகம் அடங்கியது. அப்பன்னா கண்டிப்பா இது உண்மைதான். சரி, உண்மைதான். அப்ப உண்மைனா என்ன? உண்மை என்றால் என்ன? பொய்னா விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்கள் பார்த்ததாக இருக்கலாம். கனவுல நீங்க பாக்குறீங்க, கனவுல எவ்வளவு காட்சி வரும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து திட்டிட்டு போறான். திட்டின உடனே அழுகுறீங்க, வருத்தப்படுறீங்க. எதுல? கனவா இருக்கும்போது. ஆனா அது உண்மையா இல்ல பொய் அப்படி உங்களுக்கு எப்படி நம்ப முடியுதோ, இத வந்து உண்மையிலேயே கண்ணை குடிக்கிறேன், நேரடியா குடிக்கிறேன், உங்க கண்ணுமா குடிக்கிறேன், எனக்கு அடங்குது. அப்ப இது உண்மையா அப்படின்னா, உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? மாறாதது, அழியாதது, நிலையானது, சாஸ்வதம் இருப்பது, அதெல்லாம் என்னது? உண்மை. அப்ப இந்த தண்ணி நிலையானதா? நிலையானதா? நான் கீழே ஊத்துறேன், அப்படியே இருக்குமா? இல்ல தண்ணி அப்படியே போனா, அப்படியே வச்சுட்டு போனா தண்ணி இருக்குமா? அப்ப இல்ல. அனுபவத்துக்கு வந்துருச்சு, நான் தேவையை பூர்த்தி கொண்டு செய்து கொண்டேன், அனுபவத்துக்கு வந்துருச்சு. அப்ப அனுபவத்துக்கு வந்ததுனால் நான் பொய் சொல்ல முடியுமா? ஆனா அது உண்மையா? உண்மைங்கிறதுமா. அப்ப உண்மைன்னா என்ன விளக்கம்? மாறாதது, அழியாது, எப்பயுமே நிலை கொண்டு இருக்கும், இது உண்மை. இந்த தண்ணி அப்படி இருக்குமா? மாறக்கூடியது. அப்படி பார்த்தா மாறக்கூடியதா இருக்கிறது. அப்போ உண்மை இல்லை, தண்ணி உண்மை இல்லை. அனுபவத்துல நான் அனுபவிச்சேன், ஆனா உண்மை இல்லை. அப்ப என்ன இருக்குள்ள? ஒரு பக்கம் பார்த்தா மாறக்கூடிய இல்ல, ரெண்டாவது உண்மை பார்த்தா தண்ணியுடைய மூலக்கூறு என்ன? தண்ணியுடைய மூலக்கூறு என்ன? H2O. அப்ப காற்று, இரண்டு காற்று சேர்ந்துதான் இங்கே தண்ணியா இருக்கு. விட்டா காத்தா மாறிக்குது, ஆவியா போயிருது, காத்தா மாறிக்குது. அப்ப நான் தண்ணியை குடித்தேனா காற்றை குடித்தேனா? தண்ணியை குடித்தேனா காற்றை குடித்தேனா என்றால் காத்தை தான் குடிச்சேன். ஆனா தண்ணீர் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் இருந்தது, குடித்ததை காற்றை அப்படின்னு நீங்க உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, பார்வைக்கு தண்ணி தான், அனுபவத்துக்கு தண்ணி தான். ஆனால் புரிதல் வரும்போது நான் காற்றை குடித்தேன் அப்படிங்கிற நீங்க மனசுக்குள்ள புரிதல் இருக்கணும். சொல்லும்போது தண்ணி தான், ஆனால் உணர்ந்து அதை நான் அனுபவித்த உண்மை என்ன என்றால் காற்று. அப்ப நீங்க அனுபவிக்கின்ற எல்லாமே நீங்க உண்மையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உண்மையா நினைக்கிறீங்க, ரெண்டாவது மயங்கிடுறீங்க, மோகத்துல போயிடுறீங்க. அது மயக்கத்தினால் நீங்க அனுபவிக்கின்ற எல்லாமே ஒரு பதிவுல கற்பனையாக வந்து அது உங்களுடைய மோகத்தில் சிக்கி அறியாமல் தள்ளிவிடுகின்றது. ஆனா நேற்று இருக்குது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்ல. இப்ப கணவன் மணியே வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இன்னைக்கே கணவன் உங்களுக்கு ஏதாவது குற்றம் கூட சொல்லிட்டார், உடனே நமக்கு ஒரு துக்கம் தாங்க முடியல, வலிக்குது. ஆனா இது உண்மை இல்ல அப்படி தெரிஞ்சுட்டீங்கன்னா, மாறக்கூடியது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிலையில்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இதை நான் ஏன் எடுக்கணும்? அனுபவிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்படி தண்ணி குடிச்சே நம்புறீங்களோ, அப்ப திட்டினது உண்மைன்னு நம்புறீங்க. ஆனா நாளைக்கு இல்லாம போயிடுது. அப்ப இல்லாம நேற்று இல்ல, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு காட்சிய நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அங்க உண்மை எது? அப்ப அந்த இடத்துல உண்மை எது? ஒரு அன்பை திட்டுகின்றார், இன்னைக்கு திட்டுகிறார், நாளைக்கு திட்டுவாரா? நாளைக்கு மெச்சுவார், கொஞ்சுவார். நேற்று கொஞ்சிருப்பார், இன்னைக்கு திட்டியிருப்பார். அப்ப புலன்கள் வழியாக பார்த்ததெல்லாம் நீங்க காணல் நீராகவும், அது அனுபவத்தை உணர்ந்ததெல்லாம் உண்மை இல்லாததாகவும் நீங்கள் உணரத் தொடங்க வேண்டும்.
அப்ப நீங்க அணுகிற எல்லாமே, நீ பார்க்கின்ற காட்சி எல்லாமே, உலகத்துல அணுகின்ற எல்லா உணர்வுகளிலும், உறவுகளிலும், வெளிப்பாடுகளிலும் அணுகின்ற எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. இது எப்படி பொய் சொல்ல முடியும்? ஆன்மீக பொய் சொல்லலாம். அனுபவத்துக்கே வராதது அது பொய். காலனிக அனுபவத்துக்கே வராது. ஆனா இந்த நீர் அனுபவத்துக்கு வந்துருச்சு. ஆனா உண்மை இல்லை. பொய்யும் இல்லை, பொய்யும் இல்லை, உண்மையும் இல்லை. பொய் இல்லை, உண்மை இல்லை. அப்ப இது எப்படி, அது என்னது? இதுக்கு பேருதான் மாயா. இது பேரு மாயா. உண்மையும் இல்லாது, பொய்யும் இல்லாத. அப்ப உண்மை இல்லாத, பொய்யும் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது புரியணும். உண்மை இல்ல, பொய்யும் கிடையாது, அப்படி உலகத்துல வாழ்ந்துட்டு. அப்ப உண்மை இல்லைன்னு சொல்லும் போது நீங்க அதன் மேல் ஒரு மோகமோ, ஒரு போதையோ, ஒரு மயக்கமோ ஏற்படாது. பொய் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதே நேரம் அனுபவம் வந்துடும். பொய் இல்லை, அப்ப அணுவிக்கும் செய்வீங்க, அணுவிக்கும் செஞ்சிருவீங்க. ஆனா நம்ப மாட்டேங்க, மயங்க மாட்டேங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு சொல்லி விட்டுருவீங்க. இது எதுக்கு போகும்? இதுதான் யோகத்துக்கு போகும். ஆனா போகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியா அன்வைக்க பழகிடுவாங்க, அது இருப்பாங்க. ஆனால் அங்க உண்மைக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி மயங்க மாட்டாங்க, உண்மைக்கு போக மாட்டாங்க, மோகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு போகத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு இடைநிலை தான். அப்படி மீண்டும் மீண்டும் போகத்துக்காக மீண்டும் பிறப்புகள் தொடரும். வாழ்க்கை தொடர்ந்துட்டு தொடர்கதியா போயிட்டு யோகத்துக்கு போகாது. இப்ப யோகனா என்ன? அப்ப நம்ம என்ன தெரிய வேண்டும்? யோகம் என்றால் நீங்கள் யோகா செய் சொல்றாங்க. இப்ப நம்ம என்னது சொல்றோம்? தமிழ் ஆனந்தம், தமிழ் யோக ஆனந்தம். அப்ப ஆனந்தம் என்ன, யோகானா என்ன? தமிழ்னா அற்புதமான, தமிழ்னாலே இனிமை, அமுது, அந்த அளவுக்கு உயர்வான ஒரு மொழி, உணர்வுக்குரிய மொழி. அதுல யோகா என்ற புரிதலோட ஆனந்தத்தோடு இணையும். அப்ப அந்த ஆனந்தமான ஒரு நிலைக்கு போகும். எங்க ஆனந்தம் இருக்கின்றது? எங்க ஆனந்தம் இருக்கின்றது அப்படின்னா அந்த யோகா என்கிற ஒரு நிலையிலிருந்து வரும். இப்ப யோகானா என்ன? இப்ப யோகா செய் சொல்றேன், யோகா செய்யுங்க. யோகா என்றாலே இணைத்தல், ஒன்று சேர்த்தல், ஒன்று ஒன்று இணைத்தல், ஒன்று சேர்த்தல், இப்படி மொழியில நம்ம அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அப்ப யோகா செய் என்றாலே நீ இணைந்துக்கொள், நீ இணைந்துக்கொள். அப்ப இணைந்துக்கொள் சொல்லும் போதே நீ பிரிஞ்சிருக்கிற, நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, பிரிவுல இருக்கீங்க. அப்போ ஒரு பிரிவு இருக்கின்றது. அப்ப ஒரு பிரிவுல ஒண்ணு சேர்க்க சொல்றேன். இப்ப யோகா செய்தா இணைந்துக்கொள். அப்ப நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்க போய் தான் இணைக்க சொல்றேன். நீங்க எந்த விதமான பிரிதல் இல்லை என்றால் நான் ஏன் இணைக்க சொல்ல வேண்டும்? அப்ப எப்படி பிரிஞ்சிருக்கேன், ஏன் பிரிஞ்சேன், எதுல இருந்து எதுவா பிரிஞ்சேன்? ஒரு உதாரணத்துக்கு, நல்லா படிக்கிற பையன் இருக்கான் ஒருத்தன், ரொம்ப சுமாரா படிக்கிற பையன். நல்லா படிக்கிற பையனை பார்த்து, எப்பா சுமாரா படிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட சேர்ந்து படி அப்படி சொல்லுவோமா? இல்லை என்றால் சுமாராக படித்துக் கொண்டிருக்கின்ற பையனை பார்த்து இப்ப நல்லா படிக்கிறான், அவன்கிட்ட சேர்ந்து படி அப்படி சொல்லுவோமா? இப்போ சுமாரா படித்துக் கொண்டிருக்கின்ற பையனை பார்த்துதான் சொல்லும். நல்லா படிக்கிற பையன் பார்த்து சொல்ல போறது கிடையாது. அவன் அந்த நிலையிலே இணைந்து இருக்கின்றான். அப்ப நான் உங்களை யோகா செய், யோக வாழ்க்கை போங்கன்னா
நீங்கள் பிரிந்திருக்கின்றீர்கள், நீங்கள் கீழ்நிலையில் இருக்கின்றீர்கள், மேல்நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்வான இடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த இணைத்துக் கொள்ள வேண்டும் உங்களை நான் சொல்றேன். அப்ப கீழ்நிலை ஒண்ணு இருக்கு, மேல்நிலை ஒண்ணு இருக்கு. மேல்நிலையை நாம் எதை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, அது சரியாக இருக்கின்றது. கீழ்நிலையா இருக்கக்கூடிய விஷயத்துல நாம் கவனம் செலுத்தி சொல்ல வேண்டியது. அப்ப நீங்க யோக வாழ்க்கையில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கீழ்நிலை இருக்கின்றீங்க உணர்வு. அப்ப மேல்நிலை என்னங்கிறது நாம உணர்வு. அப்ப கீழில் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வரணும் என்றால் நீங்கள் மோகத்திலிருந்து விடுபட வேண்டும். மோகத்தில் இருப்பவனை நான் இதான் சொல்ல முடியுமா? போதையில் இருக்கும் ஒருத்தன், நல்ல குடி போதையில் இருக்கு. ஏன்டா தண்ணி அடிக்கிற? தண்ணி அடிச்சு உன் உடம்பு ஏன் கெடுத்துக்கிற? உன் உடம்பு கெடுத்து பணைய விரயமாகி உன் குடும்பமும் சீரழியுது. இது ஏதாவது ஏறுமா? ஏதாவது புரியுமா? சொல்ல அவசியமா? அப்ப அந்த இடத்துல இருந்து அவரை ஒதுக்கி விட வேண்டும். நீங்கள் மோகத்தில் இருந்து விட்டால், மோக வாழ்க்கை மோகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் புலன் வழியில் மட்டுமே, புலன் வழியாக மட்டுமே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். புலனுக்கு அடிமையான ஒரு உணர்வோடு இருந்தீங்கனால் தயவு செய்து உங்கள் யோகா பத்தி உங்களுக்கு தலையில ஏறாது. எவ்வளவு சொன்னாலும் ஏறாது, என்ன சொன்னாலும் ஏறாது. நீங்கள் மோகத்தில் இருக்கின்றீர்கள். அந்த மோகத்தினால் நான் துன்பப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீங்க வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும் என்று மாற வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய யோக வாழ்க்கை கொஞ்சம் அதன் மேல் ஒரு கவனத்தை ஈர்த்து அதை ஏன், எதற்கு, எப்படி சிந்தனைக்கு செல்வீர்கள். கண்டிப்பா சிந்தனை செல்லாது, கண்டிப்பா செல்லாது. அப்ப மோகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற முடிவுக்கு வரணும் முதல்ல. அந்த தான் யோகங்கிற விஷயத்துக்கு நான் உள்ள கொடுக்க முடியும். அதுக்கு ஆரம்பத்துல ஒரு மோகமான நல்ல ஒரு வாழ்வில் முறை தேர்ந்தெடுத்து பயணிக்க தொடங்கணும். அப்ப மோகத்தினால் விடுபட்ட ஒரு மோகத்தினால் ஒரு வாழ்வில் ஒரு ஆரோக்கியமா கிடைக்கும் பார்த்தீங்களா? அங்க இருந்து அந்த ஆரோக்கியத்துல இருந்து அடுத்த வந்து யோகத்துக்கு போக முடியும். அப்ப அந்த யோகங்கிறது அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்க முடியுது? இது வரைக்கும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எவ்வளவு மகான்களை சந்திச்சிருப்போம், எவ்வளவு கேட்டிருப்போம், எவ்வளவு விளக்கங்களை புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எப்போது புரிந்து கொண்டீங்களோ அப்போ உடனே உங்களுக்கு இரண்டு விதமான உணர்வு வந்திருக்கணும். ஒன்னு வைராக்கியம், இரண்டு பயிற்சி. எனக்கு வைராக்கியம் வரல, பயிற்சியும் வரல. இல்ல வைராக்கியம் இல்லை என்றா கண்டிப்பாக வர முடியாது. நீ பேசாம மறந்துருங்க. வைராக்கியம், வைராக்கியம் என்ன? வைராக்கியம் என்ன? நீங்க ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலே ஆட்பட்டு இருப்பீர்கள், அடிமையா இருப்பீர்கள். ஒரு பழக்க தோஷத்தில் காலை எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிட இருக்க முடியாது. காலை எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிடாம இருக்க முடியாது, காபி சாப்பிடாம இருக்க முடியாது. எத்தனை இருக்கிறீங்க? நல்லதா? காலை எந்திரிச்ச உடனே சரியான பானமா வயிற்றுக்கு, அது ஆரோக்கியமா பானமா? இல்லைன்னு தெரியுது இல்ல, இல்லைன்னு தெரியுது. அப்ப விளக்க வேண்டியது இது விளக்கப்பட வேண்டியது, விளக்கப்படைக்க வேண்டியது. அப்ப காலை எது விதிக்கப்பட்டது? அவ விளக்கப்பட வேண்டியதுக்கு பேரு தான் வைராகம். நீ ஒதுக்கு, எனக்கு டீ வேண்டாம், காப்பி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அதை காலமாக தூக்கி எறி தனியன அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை நீங்க கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலன்னா வேஸ்ட். நல்லா படிக்கலாம், பேசலாம், ஒப்பிக்கலாம். இந்த புத்தக பூச்சி சொல்லுவாங்க, புத்தக பூச்சி அப்படிதான் இருக்கும். சரி, அங்க காப்பி விட்டுறேன். அப்ப அதனால என்ன கொடுக்கறது? என்ன கொடுக்கறது? அப்ப மூலிச்சாறு, மூலிகை காப்பி, நீச்ச தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் பழக்கப்படுத்துவதற்கு நாம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சில வைராக கொண்டு வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? அந்த 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் என்ன கொடுக்கணும்ன்றியா? அது தினந்தோறும் பயிற்சியாக்கப்பட வேண்டும், பழக்கப்படுத்த வாழ்க்கையாக மாற வேண்டும்.
வாழ்க்கை பழக்க வழக்கமாக மாறும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்கள் இந்த யோகத்துக்கு எதிராக, யோகத்துக்கு உட்படாத மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை எல்லாம் விடுவதற்கு நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க, லிஸ்ட் எடுங்க. நீங்க யோக வாழ்க்கைக்கு வரணும் என்றால், மோகத்தில் நான் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு உண்மையான உன்னத வாழ்க்கை, மோகமும் விடுபட வேண்டும், போகம் விடுபட வேண்டும், யோகத்துக்கு வரணும். இல்ல வாழ்க்கை போல சோகமாத்தான் இருப்பீங்க. அப்ப நீங்கள் வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை ஒதுக்குவது, அப்ப விளக்குவதை விலக்கி விதிக்கப்பட்டதை கடைபிடிக்கின்ற பயிற்சியை மேற்கொண்டீர்களா? அதுக்கு என்ன நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? யோகனா என்ன புரியல, அந்த புரிந்த பின் அதுக்கு நோக்கம் வைத்து விட்டீர்களா? அந்த உயர்ந்த அடைய வேண்டும் நோக்கம் இருக்கா? நோக்கம் இல்லை என்றால் அந்த புரிதல் வேஸ்ட் ஆயிரும். நோக்கம் இருந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது வேஸ்ட். இந்த நோக்கமும் புரிதலும் சேர்ந்து உங்களுக்கு வைராக்கியம் பயிற்சி இல்லை என்றால் அந்த 2 வேஸ்ட். ஆகையால் நண்பர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த யோக வாழ்க்கையோடைய உன்னதம், அந்த ஆனந்தம் என்பதை மகான்கள் எவ்வளோ வகைகளை நமக்கு உதாரணங்கள் மூலம் உணர்த்தியிருக்கின்றார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மோகத்தை விட்டு போகத்தை கொஞ்சம் கடைபிடித்து அதிலிருந்து மீண்டும் உங்க புத்தியை சரியா பயன்படுத்தி யோகத்துக்குண்ட வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சரியான புரிதலை கொண்டு வர வேண்டும். இப்போ யோக வாழ்க்கை என்ன கிடைக்கும்னா இந்த நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை, இந்த மாய வாழ்க்கையை, மாய உலகத்துல இன்பமும் துன்பமும் கலந்தே இருந்தாலும் இன்பம் பெயரில் துன்பத்தை மட்டும்தான் அணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருந்தாலும், சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பண வசதி இருந்தாலும், ஆடம்பரம் இருந்தாலும், ஆனால் நீங்கள் நிறைவான நிம்மதி கிடைத்து விட்டதா? நிம்மதி இருக்கின்றதா? நிறைவு இருக்கின்றதா? இப்ப நிம்மதி வாழ்க்கைனா எது நிம்மதியான வாழ்க்கை? இப்ப நிம்மதினா எது நிம்மதி, எது மௌனம்? அப்படி என்றால் உங்க மனதிலே இந்த யோக வாழ்க்கை வாழக்கூடியவதாக இருந்தால், யோகத்தில் இருப்பதாக இருந்தால், உங்க மனதிலே எந்த விதமான சங்கல்பம் இல்லை, எதை பற்றிய சங்கல்பம் இல்லை, எந்த விதம் சங்கல்பம் இல்லாமல் இருக்கின்றேன் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடிகின்றதா இந்த மனதிலே? அடுத்து எந்த சங்கடமும் வாழ்க்கை இல்லை, சங்கல்பம் இல்லை, சங்கடமும் இல்லை. அது உணர்ந்துட்டீங்களா? சங்கல்பம் இல்லாமல், சங்கடமும் இல்லாமல், எந்த சலிப்பும் இல்லாமல், சலிப்பே இல்லை உங்கள்கிட்ட வாழ்க்கையில, சலிப்பே வராது. சலிப்புங்கிற அந்த எண்ணத்துக்கே உணர்வுக்கே இல்லை, இருக்க முடியுதா? கொஞ்சம் கூட சபலம் இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு சபலமே இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியுதா? எனக்கு வாழ்க்கை எதை பற்றி சந்தேகமே இல்லை அப்படின்னு உணர முடியுதா? அப்ப சங்கல்பம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், சபலம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் எப்போ உங்க மனது இருக்கின்றதோ அங்கேதான் நிறைவு, சாந்தி, ஆனந்தம் என்கிறத தொடக்கமே ஆரம்பிக்கும். அங்கேதான் யோகம் உங்களுக்கு சித்திக்கின்றது. அதுக்கு எனக்கு என்ன ஞானம் தேவை, என்ன பக்தி தேவை, என்ன மனம் ஒருமைப்பாடு தேவை, என்ன செயல் தேவை, இதை நீங்கள் வாழ்க்கை வகுத்துக் கொண்டீர்களா? அதன்படி வகுத்தபடி மகான்களுடைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் சொன்னக்கூடிய அந்த வாழ்க்கை முறையோடு நீங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒத்துப்போக வைக்கிறீர்களா? அதுக்கு என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க? அப்ப வாழ்க்கை போய் நிம்மதியா இருக்கணும் உங்களை ஆழ்மனம் கேட்கலையா? இங்க 15 வயசுல இருந்தே வாழ்க்கை மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன்,
அப்படி போட்ட 15 வயசுல போட்டிருப்பீங்க. 25 வயசுக்குள்ள நான் எல்லாத்தையும் அடைந்து சிம்மதி சந்தோஷம் ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தை அணிவித்து கொண்டு 25 வயசு கடந்து வைங்க, உங்களுக்கு படிப்பு வந்துடும், வேலை கிடைச்சிரும், கல்யாணம் ஆயிடும். சரி, நிறைவாயிருச்சா? அடுத்து 35 வயசுக்கு ஒரு திட்டம் போட்டு இதெல்லாம் வந்தாத்தான் என் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு தேவையான பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ளி கொடுக்கின்ற நிலை 35 வயசு வரும்போது நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதி சந்தோஷத்தை 35 வயசுல தள்ளி போட்டு திருப்பி 10 வருஷம் சங்கடப்படுவீங்க. சரி, 35 கடந்தாச்சு, பரவாயில்ல, நிறைவாயிருச்சா? அடுத்து 55 ரிட்டையர்ட் ஆகக்குள்ளேயோ நம்ம எல்லாம் ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி பெரிய மாளிகை கட்டி அதுல வாழ்க்கையை கொண்டு வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து பேசாம நிம்மதியா ஆனந்தம் இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுருவீங்க. சரி, 60 கடந்தாச்சு, எல்லாமே இருக்கு, நினைச்ச வாழ்க்கை வந்தாச்சு, நிம்மதி ஆயிடுச்சா? அப்ப வந்து நோய் வந்து உட்கார் என்னதான் நோய் வந்து உட்கார். சரி, நோய் வந்துருச்சு, இந்த உடம்ப கவனிக்கணும், நிறைவே இல்லை. அப்ப இன்னொரு ஏக்கம் வந்துருக்கு, அது 70 80 கடந்து போயிட்டு எப்பதான் நீங்க சொல்ற நிம்மதி, எப்பதான் நீங்க தேன நிம்மதி? இப்ப கடைசி நிம்மதின்னு இருக்கா இல்லையா? அப்படி யாரும் அடைஞ்சிருக்காங்களா? யார் அடைஞ்சா? எப்பேற்பட்டவர் அடைஞ்சிருக்காங்க? அடைந்தவருடைய மனநிலை என்ன? அவங்க வாழ்வியல் முறை என்ன? அவை எதை வைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள்? அப்ப அதையாவது பார்க்கணும் இல்லையா? அவ இப்பதான் நிம்மதி, செத்தா நிம்மதியா? செத்த பிறகு நமக்கு யாரும் தெரியுமா? அப்ப நம்ம நிம்மதி நிம்மதி தேடுறோம், திட்டம் போடுறோம், எல்லாம் பண்றோம், அதுக்கு ஒரு டிசைன் பண்றோம், அதுக்கு ஒரு சங்கல்பம் வைக்கிறோம், அதுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வைக்கிறோம். ஆனா அடைஞ்சு 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 அது இல்ல தெரிஞ்சு இதுதான் காணல் நீர் சொல்றோம். ஒரு மான் தாகத்தை தணிக்க காணல் நீரை நோக்கி ஓடுகின்றது என்றால் அது தாகம் கூடி கூடி செத்தே மடிந்து போகும். அந்த வாழ்க்கைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கும். அது யோகம் போகமா இருக்கட்டும், மோகமா இருக்கட்டும். இப்ப யோகங்கிறது என்னன்னா, இங்க உங்களுடைய மன இயக்கமே இல்லாம மனம் இருக்கும், மன இயக்கம் இருக்காது. மனம் இறை இயக்கத்தோடு ஒன்றிருக்கும், இறை இயக்கத்தோடு ஒன்றிருக்கும். அந்த இறை இயக்கங்கள் என்ன? நீங்க பார்க்கின்ற காட்சிகள், கேட்கின்ற கீதங்கள், நுகர்கின்ற பொருட்கள், சுவைக்கின்ற சுவைகள், அணிவிக்கின்ற பரிசங்கள் எல்லாமே இறைவனுடைய உணர்வாக, இறைநிலை உணர்வாக நீங்க என்ன புரிந்து கொண்டீர்களோ, அது ஆத்ம உணர்வா இருக்கட்டும், இறை உணர்வா இருக்கட்டும், அல்லது நீங்க ஏதோ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால், அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால், அந்த ரூபத்தில் நம்பிக்கை இருந்தால், அதுவே இதுவா இருக்கின்றது என்ற ஒரு உணர்வுக்குள் வந்த பின் உங்க மனம் ஓட்டமே இல்லாம இருந்தால் நீங்கள் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது அங்கே உங்க மன இயக்கத்துக்கு இல்லை, இறை இயக்கம் மட்டுமே இருக்கின்றது. அது நிகழ்கால உணர்வு மட்டுமே தரும், நிகழ்கால அனுபவம் மட்டுமே தரும். அங்கே இறந்த எதிர்கால இல்லாத நிலையிலே அங்கே இறைநிலையோடு ஒன்று இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் எப்போது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோ, அப்ப இறைவனாகவே இருக்கின்றீர்கள், அப்ப யோகமாக இருக்கின்றீர்கள். அந்த யோகத்திலே மன இயக்கம் என்பது சிறிதும் இல்லாத நிலையாக நீங்க உணர. புரியுதுங்களா? அப்ப இந்த மன இயக்கம் இல்லாத நிலை என்பதுதான் நீங்கள் அடைய வேண்டிய யோக வாழ்க்கை. அதுக்கு என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம என்ன கொண்டு போகலாம். என்னுடைய இந்த உரையானது எந்த அளவுக்கு புரிதலை குறிச்சுக்கு தெரியாது. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்கிறது ஒரு வாழ்க்கையை கொண்டு போகுது. நீங்க எவ்வளவு குருமார்களை பாருங்க, சத்சங் கேளுங்க, அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிதலெல்லாம் கொண்டு வாங்க, வாழ முயற்சி பண்ணுங்க. உங்க அனுபவம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. உண்மையான குரு நீங்க தான். அது மித்த குருலாம் ஏணிப்படியா ஏணியாக இருப்பார்கள், ஏணியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஏணியை சென்று விட வேண்டும். அங்க உங்களுடைய குரு தான், அனுபவம் தான், உங்களுடைய புரிதல் தான் அது உங்களை கொண்டு போகும். அப்ப யோக வாழ்க்கை என்பது நீங்கள் இந்த மாய வாழ்க்கையை விடுபட்டு உண்மையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள் நீங்க பயணிக்க தொடங்க வேண்டும். அங்கே இறந்த எதிர்கால சிந்தனைக்கு இல்லாத இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், உங்களுடைய புரிந்து கொள்ளுங்க.
இறந்த எதிர்காலத்துக்கு உட்பட்டு அதை அணிவிக்கக்கூடாது. அங்க எங்க விதமா அதை காண்கின்ற காட்சியா வைக்க வேண்டும் தவிர அது எது விதமான சங்கடங்களோ சங்கல்பங்களோ சந்தேகங்களோ சலிப்போ கபலமும் தட்டவில்லை இருக்குதா பாருங்க. உலகத்துல அன்பை மட்டும்தான் என்ன வெளிப்படுத்த முடியுது, எதுவுமே வெளிப்படுத்த முடியல. அன்பு மட்டும்தான் இங்கு உணர்கிறது. அந்த அன்பு என்கிற இடத்துல வரும்போது உங்களுக்குள் எந்தவித குற்றம் குறை சொல்லாம இருக்க முடியுதா? எதை பார்த்தாலும் எந்த சூழலான குற்றம் குறை சொல்லாம இருக்க முடியுதா? விட்டு கொடுக்குது என்பதே சுகமாக பார்க்கின்றீர்களா? தியாக உணர்வு இருக்கா? தியாக உணர்வுனா அவங்க உணர்வுகள் எல்லாம் தியாகம் பண்ண வேண்டும். தியாகம்னா நமக்கு வந்து இந்த சாப்பாட்டை விட்டுட்டுனா தியாகம் கிடையாது, அடுத்த உதவி பண்றது தியாகம் கிடையாது. எல்லா உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும், விட்டு விட வேண்டும். விட்டு விடுவது தியாகம். உங்களையே தியாகம் பண்ணிட்டீங்களா அல்லது கருணை அம்சமா இருக்கின்றீர்கள்? இந்த கருணை அம்சம் என்பது என்ன? இந்த குற்றம் குறை காணாது விட்டு கொடுத்து தியாகத்துடன் கருணையோடு இருக்கின்றது போலதான் அங்கே உண்மையான பூர்ணமான அன்பு பறைக்கின்றது. அன்பே சிவம் என்று நாம் உணரப்படுகின்றது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அப்ப அன்பு வேற சிவம் வேற நினைச்சாலே அது அறியாமை. அப்ப அன்புனா என்ன? அன்புனா என்ன? அப்ப அன்பு என்றால் இந்த நான் இருக்க வேண்டும். நான் இருக்கின்ற உணர்வானது எது? குற்றம் குறை பார்க்காம தியாக உணர்வோட விட்டு கொடுக்கின்ற நிலையோட கருணையோட. இரக்கம் வேற கருணை வேற. இப்ப கருணை என்பது என்ன என்றால் எல்லாமே சமநிலையோடு காண்பது. பஞ்சபூதம் சொல்றீங்க, இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையில் நம்ம வாழ்றோமா? பஞ்சபூத குணங்களோடு வாழ்றோமா? அப்ப அன்பே சிவமாக மாறும். அப்ப அந்த நீ எப்ப வந்து அன்பும் சிவமும் இரண்டு, அப்ப சிவத்தை பார்க்க முடியுமா? சிவத்தோடு இருக்க முடியுமா? சிவ அம்சத்தில் இருக்க முடியுமா? அப்ப அந்த சிவத்தோடு இருக்க வேண்டும் என்றால், சிவ அம்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீ அன்பா இரு. அன்புனா என்ன? அப்ப நீ இல்லை என்றால், அங்கே எதிர்பார்ப்பு இருந்தால், அகங்காரம் இருந்தால், வெளிப்படை இல்லாத மனம் இருந்தால் அங்கே அன்பு இல்லை. ஆகையால் நீங்கள் சிவத்தோடு இல்லை என்பதை சிறப்பா உணர்ந்து கொண்டு அன்பே சிவமாக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த அந்த புரிதல் ஏற்படுத்த பிறகு அன்பு சிவமா அறிந்த பின் நீங்க அன்பே சிவமா இருப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய வைராக்கியம் என்ன, பயிற்சி என்ன? இந்த வைராக்கிய பயிற்சி இல்லாமல் அனுபவத்துக்கு வரவே முடியாது. அந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வாழ்வியல் முறைதான் யோக வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் என்று கூறிக்கொண்டு, இன்னும் விஷயங்கள் பேசினா கூட இருந்தால் கூட இறைவன் இன்றைக்கு இந்த டயத்தை முடிக்க சொல்லியிருக்கிறான். முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல் உங்களுடைய கேள்விகள் இருந்தா கேள்வி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இவ்வளவு நேரம் மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு அருளிய ராஜேந்திரன் ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ராஜேந்திரன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இன்றைக்கு உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயாவுடைய உரையிலிருந்து சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேங்க. ஐயா வந்து அந்த மோக வாழ்க்கைக்கு உதாரணமா காணல் நீரை தான் சொன்னாங்க. அதை அனுபவிக்க முடியாது, காணல் நீரை பார்க்கதான் முடியும், ஆனா நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்டதான் மோக வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. புலன்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை மட்டுமே வச்சுக்கொண்டு அதை உண்மைன்னு நினைச்சு ஒரு மோகத்துல வாழ்றதுதான் மோக வாழ்க்கை. உதாரணத்துக்கு ஐயா அந்த பாயசத்தை நினைச்சுக்கிட்டே நம்ம சாப்பிடுறத உதாரணமா சொன்னாங்க. அந்த அப்புறம் உணர்வு, உறவு எல்லாமே மோகத்தோட அடிப்படையில் தான் நம்ம அடிமையா சுயத்தை இழந்து நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க.
நம்ம வந்து மோக மனநிலையில் இருந்து கொண்டு எதையும் அனுபவிக்க முடியாது. அது நம்ம ஆட்டி படைக்கும். இந்த மோக வாழ்க்கை துன்பமே என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு உணர்ந்து வாழ்வது போக வாழ்க்கை. அதாவது உணர்ந்து வாழ்வதுதான் போக வாழ்க்கைன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு துன்பம் வராது, வருமுன் காப்பாங்க. அதாவது அவங்க வந்து உலக வாழ்க்கையோடு இணைந்து வாழ்வாங்க. இவங்க வந்து மோகத்திலிருந்து விடுபட்டுட்டு அவங்களுக்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, தியானம், உணவு, எண்ணத்தில் அளவுமுறை மீறாமல் தத்துவங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சு ஆரோக்கியமா வாழ்றவங்க தான் அந்த போக வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க வந்து புத்தி சொல்வத மனம் கேட்பவர்களாக இருப்பார்கள். மனம் சொல்லி புத்தி வேலை செய்தா அது வந்து மோக வாழ்க்கை அப்படிங்கறதே சொன்னாங்க. அதுக்கு வந்து ஐயா வந்து அந்த உதாரணம் மூலமா ரொம்ப சிறப்பா விளக்குனாங்க. அது போல ஒரு வேளை உணவு உட்கொள்பவன் யோகி, 2 வேளை உணவு உட்கொள்பவன் போகி, 3 வேளை உணவு உட்கொள்பவன் ரோகி, 4 வேளை உணவு உட்கொள்பவன் துரோகி என்பதையும் ஐயா சொன்னாங்க. அப்புறமா ஐயா வந்து மோகத்திலிருந்து நம்ம விடுபட்டு, அதாவது தான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து தெளிகின்ற நிலைக்கு வரணும் நம்ம. பிறகு புரிகின்ற நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. யோக வாழ்க்கைங்கிறது அனுபவ நிலைக்கு வர்றது, உண்மை நிலையை உணர்ந்து புரிவது. ஐயா அந்த தண்ணீர் உதாரணத்தை சொன்னாங்க. இப்ப தண்ணி குடிச்சனா காற்றை குடிச்சனா அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம உணர்ந்து புரிவதுதான் அந்த யோக வாழ்க்கை அப்படிங்கறதையும் சொன்னாங்க. நம்ம வந்து மோகத்திலிருந்து விடுபட்டாதான் யோக வாழ்க்கைக்கு வர முடியும். அதுக்கு வைராகியம் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த யோக வாழ்க்கைக்கு செல்ல முடியும். எந்தவித சங்கல்பமோ சங்கடமோ சலிப்போ ஒரு சபலமோ சந்தேகமோ இல்லாம எப்ப நம்ம மனம் இருக்குதோ அங்கதான் நிறைவு. அப்பொழுதுதான் நம்ம யோகத்தை பத்தியே சிந்திக்க முடியும். நம்ம மகான்கள் கூறிய அந்த நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறோமா? யோகத்துல மனம் இருக்கும், ஆனா அதனுடைய இயக்கம் அந்த இறையோடு ஒன்று இருக்கும். அதாவது இறந்த கால எதிர்காலம் இல்லாமல் நிகழ்காலத்தில் மன இயக்கம் இல்லாத நிலைதான் வந்து அந்த யோக நிலை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஐயா கடைசியா அந்த குற்றம் குறை சொல்லாமல் விட்டு கொடுத்து அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் என்றதை சொன்னாங்க. அததான் நம்ம ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் 2 ஒழுக்க பண்பாடாக நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள், அதனை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு. ஐயாவிடம் கேள்வி கேட்க வரும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. நண்பர்களே, ஆகஸ்ட் 8, 9, 10 தேதிகளில் நம்மளுடைய வாடிப்பட்டியில் அடுத்த நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் சமநிலை வாழ்க்கைக்கான தத்துவங்களோடு அகத்தூய்மை, தியானம், ஆனந்த யோக கிரியா போன்ற எல்லா பயிற்சிகளும் வழங்கப்படும். உண்மையான ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சிக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை. தங்கும் வசதி, உணவு இவற்றிற்கான கட்டணமாக ரூபாய் 2000 வசூலிக்கப்படுகிறது. அதை நீங்கள் தமிழ் ஆனந்த யோக அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி நீங்களும் அதை உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஜூன் 2 முதல் வேதாத்திரியத்தின் மிக உயர்ந்த தத்துவமாகிய காந்த தத்துவம் குறித்த காந்த ஞானம் தொடர் சிந்தனைகளாக வாரந்தோறும் ஞானாசிரியர் நன்மணியா வழங்க உள்ளார்கள். காந்த தத்துவத்தினை மிக தெளிவாக நமது தினசரி வாழ்வியலோடு பொருத்தி உணர்ந்து கொள்வதற்காக தொடர்ந்து தமிழ் ஆனந்த யோகத்தில் இணையுங்கள். தினமும் காலை 5 மணிக்கு ஆழ்நிலை துரிதமும் அதனை தொடர்ந்து சிந்தனை துளிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து சித்தர்களின் மகள் போகம் என்ற தலைப்பில் அருள்நிதி பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து ஜோதிட ஞானம் ஜோதிட ஆச்சாரியா ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் 36வது பகுதி நடைபெறும். சனி மற்றும் ஞாயிறு மாலை நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாது. கேள்வி கேட்க விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அண்ணா கிரேமா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்ததொரு கருத்து சிந்தனை உரை.
இது சிந்தனை உரைன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ் ஆனந்த யோகத்துல ஐயா அவர்கள் எங்களை இந்த நிலைக்கு ஓரளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. அந்த நிலையில் இருந்தாலும் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்பதா நான் நல்லவன் என்ற எண்ணம் வரும்போது அதுவே அழுத்தத்தை நமக்கு உண்டு பண்ணிவிடும் என்று மிகச் சிறப்பாக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். இந்த காணல் நீர் பற்றியும் பாயசம் பற்றியும் ஒரு நல்ல புரிதல் வந்திருக்குங்க ஐயா. அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னு நினைச்சாலுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு தன்முனைப்பு வரும்னு அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த தன்முனைப்பு இல்லாமல் இப்ப நம்ம யோக வாழ்க்கைக்கு எப்போ போகணும், என்ன கிடைக்கும்னா அந்த மாய உலகத்திலிருந்து இன்ப துன்பம் கலந்த உலகத்திலே இப்ப இருக்கோம். அந்த நிறைவான நிம்மதி இருக்கான்னு மிக தெளிவாக கேள்வி கேட்டீர்கள். அந்த கேள்விக்கு போகும்போது நிச்சயமா நம்ம கிட்ட சங்கல்பம் இல்லை என்றால் தான் சிறப்பு. சங்கடமும் இல்லை, சலிப்பும் இல்லை, வேதனையும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுதா என்னும் போது நிச்சயமா அங்க கேள்விக்குறியாதான் எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவில இன்னைக்கு திட்டாங்க, நாளைக்கு திட்டுவாங்களா? இல்லையே. அதை நினைத்து நாம் அதை கடந்து போக வேண்டும். எல்லாமே கடந்து போயிடும்ன்றதையும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்கய்யா, மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த இறை உணர்வு நமக்குள்ள இருக்கிறதா? மன ஓட்டம் இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய இறை உணர்வு கிடைக்கும் என்பதை அந்த அன்பும் கருணைக்கு ரொம்ப சிறப்பாகவும் விளக்கம் சொன்னீங்க. அன்பு என்ன? அன்பே சிவமாக மாறும். அப்போ அன்புன்னா என்ன? நாம விழிப்போட இல்லை, ஒரு வைராக்கியம் வேணும், அந்த பயிற்சி வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பயிற்சியும் வைராக்கியத்துக்குமான ஒரு தூண்டுகோல் நீங்க கொடுக்கணும் ஐயா. அதே மாதிரி அந்த 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி அந்த 80 வயசை கடந்தும் நாம் அதை அடைந்தோமா என்றால் இல்லை. இப்படி மாயா உலகிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதற்கான பயிற்சிகள் ஏதாவது நீங்க கொடுக்க முடிஞ்சாலும் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கண்டிப்பா பயிற்சியம் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒரு என்ன ஞானத்தின் வழி என்ன, பக்தி வழி என்ன, யோகத்து வழி என்ன, கர்மத்து வழியா இருக்கும், அது யாராருக்கு என்ன தகுதி, இதெல்லாம் வைத்துக்கொண்டுதான் நம்ம ஒருத்தர் சரியான வழி காட்ட முடியும். அதுக்கு வாய்ப்புகள் இருந்தா நேரடி பயிற்சி நம்ம இல்ல நம்ம ஆன்லைன்லயே கிளாஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். நன்றி. ஏன்னா இப்போ இருக்கும் ஓரளவுக்கு அந்த என்ன சொல்றேன்னா அந்த யோக வாழ்க்கைக்கு நாங்க தயாராகி எங்களை நல்ல ஒரு செதுக்கிதான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதில் நிறைவு என்பது இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கு சரியான பதில் இல்லை என்பதுதான் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த நிறைவுக்கு வருவதற்கு உங்களுடைய பயிற்சிகள் எங்களுக்கு பயனளிக்கும் என்றால் அந்த வைராக்கியத்தை எங்களுக்குள் உண்டாக்கி அந்த நிறைவ அமைதி ஆனந்தத்தை உணர முடியும் என்றால் நிச்சயமாக நாங்க பயிற்சியில் இணைகிறோம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வகுப்புகளில் இணைந்து அந்த பயிற்சிக்கான ஒரு புரிதலை நாங்க எடுத்துக்கிறோங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க இந்த போக வாழ்க்கையை பண்றவங்க உடற்பயிற்சி, தியானம், உணவு, எண்ணத்தில் அழகுமுறை எல்லாமே இது பண்ணி ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. பட் அவங்களுக்கு ஒரு மனதுல அந்த ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஏன் அது புரியல எனக்கு. நம்ம இந்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறதால அவங்களுக்கு அந்த ஒரு இருக்குமா? நல்ல கேள்வி. அதாவது நம்ம நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியோடு கடைபிடிக்க தொடங்குவோம். இந்த மனம் பாத்தீங்களா, இந்த மனசுக்கு நல்லது கெட்டது அதுக்கு அவசியம் உண்டு. அது மனம் கஷ்டப்படுறதுக்கு, மன அழுத்தமா இருக்கு, நல்லதா கெட்டதா அது பார்க்காது. நீ கொடுக்குற விஷயங்கள் அழுத்தமா இருக்கக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும். நான் ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறேன், இன்னைக்கு சிஸ்டம் என்ன, காலை எந்திக்கிறேன், 4 மணிக்கு எந்திக்கிறேன், நான் தியானம் பண்றேன். இது என்னுடைய வாழ்க்கையோட இயல்பு, வாழ்க்கை இயல்பு, அவ்வளோ தவிர நான் இவ்வளவு எத்தனை எந்திக்க தெரியுமா, நாளைக்கு எந்திரிச்சுவேன், கரெக்டா தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி தோணுது இப்படி தோணுது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப தன்னை பெருமைப்படுத்தோ முன்னிறுத்தியோ நீங்க சொல்ல அது ஒரு அழுத்தமா இருக்கும். சப்போஸ் சில நேரங்களில் நீங்க அந்த யோக வாழ்க்கையில இருந்து தவறலாம் அல்லது விட்டு போகலாம். வரும்போது 4 பேர் கையோ 4 பேருக்கு முன்னாடி சொன்னமே என்னாச்சு இன்னைக்கு இல்லையே, அப்ப நடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப நடிச்சு என்ன ஆகும்னா கடைசியில ஏதாவது சின்ன பிரச்சனை வரும் உடம்புல. இந்த உடம்புல பிரச்சனை வராம இருக்க முடியாது. வரும்போது இப்படிலாம் யோகம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம், இது வந்துருச்சு, 4 பேர் நான் பார்த்து என்ன நினைப்பான், இது ஒரு அழுத்தம்.
இப்படி நல்வாழ்க்கை வாழக்கூடிய நீங்க கூட என்ன ஆயிருங்க, ஒரு அழுத்தத்தினால் ஆட்படுவோம் சில பேர். அது நோயா வாரிவே வளர்ந்துட்டே இருக்கும். நீ நோய் வரக்கூடாது, நோய் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் நீ திங்க் பண்ணிருக்கீங்க. அப்ப ஆரோக்கிய அளவுக்கு தான் திங்க் பண்ணிருக்கீங்க. ஆனா அது ஆனந்தத்துக்குரியதா திங்க் பண்ணவே இல்லை. ஆனந்தங்கிற எல்லாத்தையும் விடுபட்டு இருக்கதான், கடந்து இருப்பதான், அதையும் ஏற்றுக்கொண்டு அணிவிக்கிறதா ஆனந்தம். ஆனால் அது அப்படி ஏதாவது சின்ன குறை வந்தா பிடிக்காது, கஷ்டமாயிருங்க. ஏனால் நீங்க அந்த விஷயத்து மேல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், நல்லா ஒழுக்கமா இருக்கேன், நல்லா சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு வந்துருச்சே, ஐயோ வந்துருச்சே அப்படிங்கிறது அழுத்தம் வந்து கண்டிப்பாங்க. அது கேள்வி அப்ப அதுவே கஷ்டம் கொடுத்துரும். அப்ப அது நோய் வளர்க்கதான் செய்யும் திருப்பி திருப்பி. வரட்டும் இருக்கட்டும், நான் செஞ்சுட்டேன், பலன் என் கையில் இல்ல, இறைவன் கையில இருக்கு, இயற்கை கையில இருக்கு, நான் பண்ண கட்ட பண்ணிட்டேன்ல, புரிஞ்சு வச்சு. இப்ப உனக்கு நோய் வந்துருச்சியா, இப்ப நல்லா பண்ணி அவனுக்கு நோய் வந்துருச்சா, நம்ம என்ன பண்ண முடியும், நான் செஞ்சு கட்ட செஞ்சுட்டு இருக்கா, அதான் எனக்கு தெரிஞ்சது, வரதும் வந்துட்டோம், இப்ப என்ன வந்து போகுது, அதான் என்ன அப்படிங்கிற உடலே இல்லாத உடலே கடந்த நிலைய நம்ம கொஞ்சம் ஞானத்தை புரிஞ்சுட்டோம்னா இது பத்தி கவலை இல்லை. அப்ப நீ உடம்புங்கிறது இந்த உலகத்தை வாழ்கின்ற ஒரு கருவி மட்டுமே தவிர அந்த கருவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவசியம் இல்லை. இப்ப மனம்ங்கிற எதுக்கு, இந்த உலகத்தை முழுமையாக அணிவிக்கிறதுக்கு, பூர்ணமா அணிவிக்கிறதுக்கு. ஆனா மனதில எல்லாம் பண்ணிருக்கோம், இப்படி இருக்கும் நல்லது அப்படின்னு, நல்லதான் இதெல்லாம் சிறப்பா இருக்கேன் நான் பண்ணி, இப்படிங்கிற எண்ணம் என்ன ஆயிரும், உங்களை கற்பனைக்கு கொண்டு போய் காலநிலை மீறி வாழ அதுவே நல்லதே காலநிலை ஆயிரும். அப்ப நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல, இறை ஒண்ணுதே உண்மை, இறை எதுவா இருந்தாலும் இறைவன் தானே அப்படிங்கிற ஒரு ஞான புரிய வரும்போது இந்த யோகம் ஈஸி சித்தி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க பயிற்சி முயற்சி பண்ற கூட இல்ல, புரிந்து கம்முனுந்தாலும் போதும், சும்மா இருந்தா போதுங்கிறாங்கல்ல சில பேரு. சும்மா இரு. அப்ப சும்மா இருந்தா என்ன அர்த்தம், நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல, அப்ப பேசாம இருந்து சும்மாதான் இருக்கு. இப்படி இதுக்கு உதாரணம் அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, மலை மேலே அந்த கோபுரத்துல இருந்து கீழே விழுகிறாரு, முருகன் காப்பாற்றப்படுறாரு. என்ன கொடுத்தாரு அவருக்கு, என்ன கொடுத்தாரு, சும்மா இரு, அவ்வளவுதான். இப்ப எந்த யோகத்தை போய் சொல்லலையா. அப்ப சும்மா இருக்க பழகிட்டாலே அது உங்களுக்குள் எல்லா யோகங்களும் உங்களுக்கு வர தொடங்கிரும், நடக்க தொடங்கிரும், தானா மாறும், தானா நடக்கும். சும்மா இருந்தால் எல்லா யோகமும் உடம்புல தானா சித்தியாகி, அருணகிரிநாதருக்கு எல்லா நோய் போய் உடம்பு சித்தியாகி அப்படியே பிரகாசம் மாறுறாரு இல்லையா, கதைப்படி காணப்படி. அப்ப சும்மா இருக்க கத்துக்கிட்டால் போதும், அடிப்படையில சும்மா இருக்க கத்துக்குங்க. அது முடியாத பட்சத்துக்கு சில வழிமுறைகள் இருக்கு யோகத்துல. யோகத்தினால் சும்மா இருக்க போறியா, சும்மா இருந்தா யோகம் நடக்க போதா, அப்ப சும்மா இருந்தா நீ முயற்சி பண்ணணும். சும்மா இருந்தா யோகம் ஆயிரும், யோகம் பண்ண சும்மா இருக்கு. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இருக்கிறதுக்கும் யோகம் கத்துக்கிட்டாதானே மனசை அடக்க முடியும் இல்லைங்களா. ஆமா, புரியல, அவருக்கு புரிஞ்சிருச்சு அருணகிரிநாதருக்கு. உங்களுக்கு யோகத்தை புரியுதா, இல்ல கர்மத்துல புரியுதா, இல்ல ஞானத்துல புரியுதா, பக்தியில் புரியுதா இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய அவங்களுடைய கெப்பாசிட்டி யோகியதை பொறுத்து இருக்கு. சரிங்க சரிங்க, இதை அறிமுகப்படுத்துங்க. சரி, நன்றி நன்றி. சரிங்க. அடுத்ததாக ரமேஷ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, நெட் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ரமேஷ் ஐயா வாழ்க வளமுடன், நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம குடும்பத்துல மனைவி குழந்தைகள் அம்மான்னு இருக்கிறோம். நம்ம ஒரு இப்ப யோகத்துல இருக்கிறோம். அந்த யோகத்துல இருக்கும்போது நம்முடைய கருத்துக்கள் சில நேரங்களில் அவங்களுக்கு முரண்படா இருக்குது. என்னன்னா, அவங்க வெளியில வாழ்ந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம நம்ம யோகத்துல இருக்கிறோம், நம்முடைய கருத்துக்கள் சொல்றோம், அது ஒரு மாதிரியா மறுக்கிறாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம நல்லது சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே, இது மாதிரி அவங்க இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கிறாங்களே, நம்ம யோக வாழ்க்கைக்கு போறோம், அது சொல்றோம், பெரியவங்க சொல்றாங்க, அது நம்ம குடும்பத்துக்கு சொன்னா நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும், நம்ம அம்மாவுக்கும் ப்ராப்ளம், நம்ம மகிழ்ச்சியா இருப்பாங்க, நம்ம மனைவி மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சில விஷயங்கள்லாம். அது ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. நம்மளுக்கு சில நேரங்களில் சிரமமா கஷ்டமா இருக்குது. ஏன் இது மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம் நம்ம குடும்பத்துல, இது ஏன் ஏத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. இதெல்லாம் என்ன என்ன காரணம்? ஏன்னா பற்று நம்ம வைக்கிறோம் குடும்பத்துல,
வேற எங்கேயும் கோபமோ வெறுப்போ இருக்க மாட்டேங்குது. இந்த குடும்பத்துல வந்து தான் அதிகமா இருக்குது. ஏன்னு கேட்டா நம்ம அந்த ஆன்மீகத்துல வந்து சில விஷயம் நிறைய உயர்ந்த விஷயங்களை நம்ம கேட்கிறோம். அது நம்ம குடும்பத்துல சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணலாம்? அருமையான கேள்வி. அதாவது அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, வள்ளலாருக்கே அந்த கஷ்டம். கடை விரித்தேன் கொள்வார்க்கு இல்லை, இல்லையா? அவருக்கே ஆமா. கஷ்டமாயிடுச்சு. அதனால இது யார் யாருக்கு எது பிராப்தமா கொடுக்கப்பட்டதோ அது அது அவங்களுக்கு மட்டுமே. சரியா? நீங்க சொல்வதெல்லாம் அவங்களுக்கு அல்ல, உங்களை நீங்கள். அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கை காட்டி சுட்டி காட்டுறீங்க, ஒரு கை சுட்டி காட்டுறீங்க, இப்படி பண்ணு சுட்டி காட்டுறீங்க. இந்த மூணுக்கு என்ன மூணு வேலை என்ன பண்ணுது? நீங்க ஒரு ஆளை இப்படி இரு அப்படி சுட்டி காட்டும் போது இந்த மூணு வேலை யார சொல்லுது? நம்மள சொல்லுது. நம்மளையே அப்ப நீ இருக்கியா நீ இருக்கியா கேக்குது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அப்ப நீ இருக்கிறதுக்காகத்தான் நீ சொல்லிக்கிற தவிர அவன் மாறதுக்கு இல்ல. ஓ, ரைட் 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 ரைட். நீ நினைவுபடுத்திக் கொள்வதற்காக உன்னை திருத்திக் கொள்வதற்காக உன்னை மாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் இப்படி இருக்கக்கூடாது கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்டிப்பா. அவங்களுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க என்னென்றால் என்னமா இருந்துராத அப்படி கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீ சொல்வதனால் உன்னை திருத்திக் கொள்கிறாய். அவ்வளவுதான். இதோ முடிச்சுக்கீங்க. இதுக்கு மேல யோசிக்காதீங்க. ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம நேர்மையான வாழ்க்கை தான் வாழற ஐயா. நம்ம வந்து அது மாதிரிலாம் வாழல, தவறான வாழ்க்கையில வாழல. சின்ன வயசுல இருந்து அது மாதிரிதான் இருக்கிறோம். சரி, அந்த ஏன்னா வெளியில வந்து அவங்க வாழறாங்க, அதுல இருந்து நம்ம விலைக்கு போறதுக்கு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குதான், அது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஒண்ணு சுய புத்தி வேணும், இல்ல சொல் புத்தி வேணும், இல்ல பரபுத்தி வேணும். சரியா? இந்த மூணு புத்தியில நீங்க சுயமா இருக்கிறீங்க, சொல் புத்தி மட்டும் இருக்கு. அவங்க படுபுத்தி தான் வரணும், பட்டாதான் வருவாங்க. சில பட்டு வரமாட்டாங்க, அது அடிமை வாழ்க்கை, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க விட்டுருங்க, உங்க வழி பார்த்துக்கோங்க. சரி சரி, அதுதான் நான் பொறுமையா போறது. அமைதியா இருந்து நம்ம கடமை செய்யலாம் அப்படின்னு. இது நீ கடந்து போயிருங்க, அது அப்படி இருக்கட்டும். அவங்க இருக்க உங்களுக்கு பாடம். கண்டிப்பா அப்படி இருக்க அது உங்களுக்கு தான் பாடம், உங்களுக்கு நன்மை. அவங்களுக்கு இறைவன் உங்க வழியை கொடுக்குறாரு, அதை ஏற்றுக்க மனநிலை இல்ல, மயக்கத்தில் இருக்கிறாங்க. மயக்கத்தில் உள்ளவங்க போய் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லுங்க, அது உங்களுக்காக. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதில். இதுதான் எல்லாருக்குமே இந்த உள்ள பிரச்சனை. நாம யோக வாழ்க்கைக்குள்ள வந்தா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க வராதனால எல்லாத்துக்கும் கேள்விதான். நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன நோய் வரும்போது இவ்வளவு உடற்பயிற்சி, இவ்வளவு கட்டுப்பாடு, எதையும் சாப்பிடாம இருந்து உங்களுக்கு தானே வருது, நாங்க அப்ப எப்படியோ இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஆர்குமெண்ட். மெயினா நம்ம பற்று, அவங்க அப்படி பண்றதுனால அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவங்க அதுக்கு புரிதல் இல்லாம திரும்ப நம்மளையே வந்து குறுக்கு கேள்வி பண்ணி மாட்டி வச்சிடறாங்க. அதனால அதான் சொல்றேன்ல, அது அந்த கேள்வி கூட அப்ப யோசிப்பீங்க நீங்க. ஆமா, சொல்ற சரிதானே, நம்ம கடைபிடிக்கிறோம், நம்ம ஆரோக்கியம் இல்ல, அவன் எது எல்லாரும் கடைபிடிக்க மாட்டேன், நல்லா தான் இருக்கான். இப்பதான் கேள்வி இங்க வந்து, அப்ப அவனுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன, அவனுக்கே நல்லா இருக்கா, நான் என்ன இதாயிட்டேன். அப்ப இது எங்க இருந்து வருது, இது ஆழம் என்ன, ஆரம்பம் என்ன, மூலம் என்ன, இப்படி யோசிக்கும் போதுதான் உங்களுடைய இதுக்கு முன்னால் இந்த கர்மம் ஊழ்வினைங்கிறத நம்ம நம்ப வேண்டியிருக்கு. அந்த ஊழ்வினை நம்ப வேண்டி இருக்கு. அப்ப ஊழ்வினையில அவனுக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ இடத்துல ஒழுங்கா வாழ்ந்திருக்கான், கடைபிடிச்சிருக்கிறான், இப்ப நல்ல உடம்பு கிடைச்சிருக்கு, ஆனா அது புரிஞ்சுக்கல. ஒரு விஷயம், நம்ம எங்கேயோ தப்பா பறந்துட்டு இன்னைக்கு அன்னைக்கு அடிபட்டு அன்னைக்கு புரிஞ்சு அந்த வாழ்க்கை வாழ முடியல. இந்த ஜென்மத்தை நம்ம பிடிச்சிருக்கு, ஆனா வாழ்ந்தாலும் போன ஜென்மத்தோடைய தவறு இன்னைக்கு தொடருது. அப்ப அது கழிக்கத்தான் வந்திருக்கும். கழியட்டும். அப்ப கழியுது, அவங்க அடுத்த கர்மத்தை வளர்த்துக்கிறாங்க, அது வளரட்டும், நம்ம கழியட்டும், இறைவன் செயல், அவ்வளவுதான். அதுக்கு மேல சிந்திக்கூடாது. சரிங்க, நன்றிங்க. உமையராஜா ஐயா, நீங்க சொல்லுங்க.
அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய சுய சிந்தனை போயிருக்கு. நம்ம வந்து பல பேருடைய விஷயங்களை வச்சிருக்கோம், பல மகான்களுடைய கருத்துக்கள் கேட்டிருக்கோம். ஐயா வாழ்க வளமுடன். உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. நம்ம வந்து பல மகானுடைய கருத்துக்களை கேட்டுப்போம், படிச்சிருக்கோம். சரியா? அது உங்களுடைய புரிதலுக்கு போய் அது உங்கள்கிட்ட நிறைய கொடுக்குற வரைக்கும் நீங்க சில கேள்வியோட விசாரணையோட இருந்துக்குவாங்க. அது ஒரு கேள்வி வரும் பட்டு பட்டு பட்டு, சரி, அது ஆட்டோமேட்டிக்கா தெரிய வச்சிரும். அதான் இறைவனுடைய கருணை. ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ராஜேந்திரனுடைய கேள்வி இப்ப எல்லாருக்குமே அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. நிச்சயமா மற்றவர்களுக்கு அது நாம புரிய வைக்கணும்ன்றது இல்ல, உங்களுக்குள்ளேயே நமக்கு அந்த 3 விரல்களும் காட்டுவது போல நமக்கு நாமே தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. நம்ம அதுல இருந்து பயணிப்போம். சிறப்புங்க ஐயா. அம்மா உமையராஜா கேட்டிருந்தாங்க, அவங்க டெலீட் ஆயிட்டாங்கம்மா. இருக்காங்கம்மா, அவங்க ஹேண்ட் டவுன் ஆயிடுச்சு. உமையராஜான்னு தமிழ்ல இருக்காங்க. அவங்களுக்கு உமையராஜா ஐயா, உமையராஜா ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான சிறப்புரை. இந்த யோக வாழ்க்கை முறைய கடைபிடிச்சு வாழ்ற அந்த மனிதர்களுக்கு அவர்களை சார்ந்த சமூகமே, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சொந்தம் பந்தம் உறவுகளே வந்து அவர்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் என்ன பாதையில பயணப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த அந்த விக்கிரக வழிபாடு, மற்ற அவர்கள் செய்யக்கூடிய அந்த தாயத்து கட்டுறது, சுத்தி போடுறது, மந்திரிக்கிறதுன்னு எதையோ சொல்றாங்க. அவர்கள் குழம்பிட்டு இருக்கிற மாதிரியே நாம தெளிவா இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரியே நாமளும் குழம்பிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாம குழம்பாம தெளிவா இருக்கிறோம்னு தெரிஞ்சா அவங்கள்ல இருந்து நாம வித்தியாசமா இருக்கிறோம்னு நம்மளை அவங்க வழிக்கு மாத்தணும்னு தான் முயற்சி பண்றாங்க ஐயா. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரமான எல்லா செயல்களையும் நாம வந்து ஏற்றுக்கிட்டு அப்படியே சிவனேன்னு கல் மாதிரி மண் மாதிரி உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. பொறுத்து பொறுமையா அப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்படி யோசிக்க வேண்டாம். நீங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இந்த உலகத்துல வந்து ஒரு திரைப்படத்தை ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஒரு திரைப்படம் இருந்தா அதை வந்து எல்லாம் நல்லவனா போட்ட படம் ஓடுமா? ஓடாதுங்கய்யா. உங்களுக்கே நான் ஒரு 100 கோடி கொடுக்கேன் ஐயா, நீங்க ஒரு திரைப்படம் எடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படத்துல நீங்க எல்லாம் கதாயனா போடுவீங்களா, வில்லன் சேர்த்து போடுவீங்க? எனக்கு படம் எல்லாம் எடுக்க தெரியாதுங்கய்யா. என்னோட ஒரு அதாவது நீங்க ஏன் இந்த உலகத்தை வந்து நீங்க இவ்வளவு யோசிக்க அவசியம் சொல்ல வர உதாரணத்துக்கு எடுத்துக்க. நீங்க சரிங்க, நீங்க படம் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு மகானை பத்தி நீங்க படம் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. அந்த மகான சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு வில்லன் இருப்பான்ல, தப்பு பண்ணக்கூடியவன் அறியாம இருப்பான்ல. ஆமாங்கய்யா. அப்பதான் கதை நல்லா இருக்கும். ஆமாங்க, அப்பதான் கதை நல்லா இருக்கும். அப்பதான் படம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாங்க. எல்லாம் நல்லவனா இருந்தா படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுங்கய்யா. அப்ப நீங்க நடிகனாவும் இருக்கிறீங்க, ஆடியன்ஸாவும் நடிகனாவும் இருக்கிறீங்க, பார்வையா இருக்கிறீங்க, டைரக்டரா இருக்கீங்க, 3ஆ இருக்கிறீங்க நீங்க. அப்படித்தாங்க போயிட்டு இருக்குது காலம். அப்படிதான் நடைமுறை வாழ்க்கையில நடிகனா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப 3 சேர்த்து அனுப்பிட்டு தான் வந்திருக்கிறீங்க அந்த உலகத்தை. மாய உலகம், இதான் மாய உலகம். மாய உலகத்துல தாங்கய்யா இருக்கிறோம். உண்மைதாங்கய்யா. மாய உலகத்துல நீங்க கருவுலத்துல இருங்க. கருங்கிற யாருன்னா உண்மை புரிந்தவர்கள். சரிதாங்கய்யா. நீங்க உண்மை புரிந்தவர்கள். உண்மை புரியாதவருடைய விளையாட்டை ரசிக்கதான் வந்திருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. அத குற்றம் கூட சொல்ல வராதிங்க. இந்த குற்றம் கூட ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அங்கேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்கின்றது, இறையக்கம் இருக்கின்றது. அங்க அவருக்குள்ளேயும் இறையக்கம் இருக்கின்றது. இருக்குதுங்கய்யா. நாம வந்து நம்முடைய தெளிவு நிலைய நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளை அப்படி ஒதுக்கி விட்டுருங்க, நீங்க எல்லாத்தையும் கடைபிடிங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அது வேண்டாங்க. நான் அப்பா சொன்னதான் எல்லாத்துலயும் கலந்துக்கிடணும்னு ஒரு சொல்றாங்க. நாம அதுல கலந்துக்க வேண்டியதாகவும் இருக்குது. அவங்களுடைய இந்த ஆட்டப்பாட்டம், ஆரவாரம், மேலத்தாளத்தெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள்லாம் நாமளும் கலந்துக்கிடும் பொழுது அந்த அதிர்வுகள், சப்தநாதங்கள் அதிகரிக்கும் பொழுது
உடல்ல நமக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் சில ஏற்படுது. அதெல்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆக வேண்டியது இருக்கு. ஒரு குழந்தை செல்லு பார்த்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை ஆர்வமா செல்லு பார்த்து நீங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கத்தினாலும் அது காது கேக்குதா? கேட்காது. அப்ப அந்த செல்லு மேல உள்ள எப்படி ஒரு 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 ஆர்வமும் அந்த ஈடுபாடும் அதை புலங்களை மறைத்து விடுவது போல நீங்க இறைவனோட இயக்கத்தில் இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை ஒட்டாது. ஆமாங்கய்யா. சரியா? உதாரணத்துக்கு திரையில படம் ஓடுது. திரையில தான் படம் தெரியுது. சரியா? அந்த திரை மேல படம் காட்சி ஒட்டுதா? சொல்லுங்க. அந்த திரையில அந்த திரைக்குடைய படக்காட்சிகள் ஒட்டுதா? அது எப்படி ஒட்டாது இல்லைங்க. திரை அது பாட்டுலதான். அதே மாதிரி நீங்க திரையா இருங்க. சரிங்கய்யா. நல்லதுங்கய்யா. அது பாட்டு இயங்கிட்டு இருக்கட்டும். அது படம், நீங்க திரை. நல்லதுங்க. நீங்க திரையா இருந்தா ஏன் ஒட்ட போகுது? அது சரிதாங்க. நீங்க அது மேல அதை நீங்க ஏதோ மாத்தணும், சரி பண்ண நினைக்கிறீங்க. அது வேண்டாம். நீங்க சரியா இருக்கீங்களா? சரிதாங்கய்யா. நாம சரியா உங்களை பார்த்து திருந்தட்டும். எல்லாரும் விட்டுங்க. யாரும் திருந்துற மாதிரி எல்லாம் இல்லைங்க. அப்படியே நம்மள அப்படியே காலம் ஓடிட்டு இருக்குது. அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்துற மாதிரி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வள்ளலாருடைய குடும்பத்திலே திருந்தல அப்படின்றீங்க. அதே மாதிரி தான் இருக்குது. நாம எங்க திருத்த முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதுங்கய்யா. விட்டுருங்க. நல்லதுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய சிறப்பான உரை பல விதமான விஷயங்கள் யதார்த்த உண்மைகளை நிறைய எடுத்து வச்சிங்க. இன்றைய உலகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய மனிதர்கள் வாழ்க்கைன்றது அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. அளவு முறை மீறும்போது துன்பமாகவும் இன்பமாகவும் உணரப்படுது. தற்காலிக இன்பத்துலதான் மனிதர்களுடைய அந்த ஆர்வம்ன்றது இருக்குதோ ஒழிய நிரந்தரமான நிலையான பரசுகத்துல ஆர்வம்ன்றது இல்லை. அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. நம்மளாம் சேர்ந்து போயிடுவீங்க. அதை பத்தி யோசிக்காதீங்க. நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்திருக்கலாங்க ஐயா. வேற யாரும் அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்த ராஜேந்திரன் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விடுவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ரிலே வைக்கலாங்க ஐயா. நாங்க நிறைவு செய்து